இப்போ ஹதீஸுகளில் பலவீனமானவை இருக்கிறது, குர்ஆனுக்கு முரணானவை இருக்கிறது என்ற காரணத்தினால் ஹதீஸுகளே கூடாது என்று மறுத்துவிட முடியாது. மருத்துவம்னு சொன்னால் குர்ஆனே விளங்காமல் போயிடும் என்ற ஒரு நிலைக்கு தள்ளிவிடும். அப்போ குர்ஆனே இதை நமக்கு சொல்கிறது. ஹதீஸின் துணையோடு தான், ரசூலுல்லாஹ்வுடைய விளக்கத்தோடு தான் இந்த மார்க்கத்தை அறிந்து கொள்ளணும் என்று குர்ஆனே சொல்லுகிறது என்பதற்குரிய ஆதாரங்களை நம்ம பார்க்க போகிறோம். முதல் முன்னுரையை விட்டுருங்க, 23ஆம் பக்கத்திலேருந்து உங்களுக்கு ஆதாரங்களை சொல்கிறோம். அது வரைக்கும் இந்த ஒரு பீடிகை மாதிரி முன்னுரை கொடுத்துட்றோம். 23ஆம் பக்கத்தில் இருந்து அதில் ஒரு ஆதாரம் என்ன சொல்கிறோம்னா, 16வது அத்தியாயம் 44வது வசனம். நேற்று சொன்னோம்ல, நீர் இதை விளக்கணும், மக்களுக்கு என்ன செய்யணும், அவர்களுக்கு அருளப்பட்டதை நீ விளக்கணும் அப்படின்ட்டு அல்லாஹ் சொல்கிறான். அப்போ இந்த குர்ஆனை அதுவே எல்லாத்தையும் தெளிவாக்கிவிடும் என்றால் விளக்கணும்னு ஒரு ஆளை சொல்ல தேவையே இல்லை. நீ போய் மக்கள்கிட்ட சொல்லு, அதுவே விளங்கி கொள்ளும் அப்படின்னு சொல்லாமல் அல்லாஹ் எப்படி சொல்கிறான், நீ விளக்கணும்னு சொல்கிறான், அவங்களே விளங்கணும்னு சொல்கிறான். சில வசனங்கள் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்கிறோம், விளக்கம்லாம் தேவையில்லை, எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு. இதை தமிழில் சொல்கிறோம், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்குன்னா என்ன விளக்கம், ஒரு விளக்கம் தேவையில்லை. அப்போ சில வசனங்கள் இருக்கிறது சொன்ன உடனே விளங்கிவிடும், சில வசனங்கள் இருக்கிறது அர்த்தம்தான் விளங்கும், அதனுடைய உள் அர்த்த கருத்துக்கள் விளங்காது. தொழுகை நிலைநாட்டுங்கள், அர்த்தம் விளங்கிருச்சு, தொழுகண்டா என்ன அது விளங்கலை. அப்போ சிலது விளங்குது, சிலது அகீமு ஸலாத்தன்னு சொன்னால் அதனுடைய அர்த்தத்தை சொன்னால் தொழுகை நடத்த சொல்கிறார்கள்னு மக்கள் புரிஞ்சுக்கிடுவாங்க. தொழுகைண்டா என்னன்னு புரிவாங்களா, புரிய மாட்டாங்க. நமக்கு புரியணுன்னா தொழுகை விளங்கி வச்சுருக்குறோம். ஒரு புது மக்கள் இப்போ தான் முதல்ல இஸ்லாம் இப்போ தான் வருதுன்னு வைங்க, உங்கள்கிட்ட முதல்ல இப்போ தான் சொல்கிறோம் தொழுகை நிலைநாட்டுங்கள்னு. அப்படின்னா என்னென்னு கேட்பாங்களா இல்லையா? இப்போ நம்ம நிலையில் இருந்துட்டு பார்க்கக்கூடாது, தொழுகை நிலைநாட்டுங்கிறத விளங்குத, கரெக்டாக விளங்குத அப்படின்னு. தொழுகைண்டால என்னன்னு தெரியாமல் இருக்கும் பொழுது தொழுகை நிலைநாட்டுங்கள்ட்ட அந்த காஃபிர்கள்ட்ட அப்போ தான் இஸ்லாத்துக்கு வர்றாங்க. இந்த ருக்கு சஜிதா எதையும் அவங்க அறிஞ்சிருக்கலை. அவங்கள்ட்ட போய் தொழுகை நிலைநாட்டுங்கள்னு சொன்னால் விளக்கம் கேட்பாங்க. என்னப்பா சொல்கிற, தொழுகை நிலைநாட்டும் போது என்னன்னு சொல்ல மாட்டேங்கிற, அப்புறம் எப்படி நிலைநாட்டுன்னு கேட்பாங்களா இல்லையா? அப்போ அதுக்கு தான் எல்லாம் என்ன செய்கிறான், நீ விளக்கு, நான் அதை உன் உள்ளத்தில் போடுவேன், நீ விளக்குனா அவங்களுக்கு விளங்கிரும். அப்போ இதில் எல்லாம் ரெண்டு விஷயம் சொல்கிறான். என்னென்னு கேட்டால், அதாவது மக்களுக்கு அருளப்பட்டதை நீர் அவர்களுக்கு விளக்க வேண்டும் என்பதற்காகவும் அவர்கள் சிந்திக்க வேண்டும் என்பதற்காகவும் இந்த போதனையை உமக்கு அருளியிருக்கிறோம் அப்படிங்கிறான். அப்போ அவங்களே சிந்தித்து விளங்கக்கூடியதும் இருக்கிறது குர்ஆனில். அவங்களே சிந்தித்தாலும் நீ விளக்குனாதான் விளங்கும் என்ற மாதிரியான வசனங்களும் குர்ஆனில் இருக்கிறது. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய விளக்கம் அவசியம் என்று சொன்னால் அந்த விளக்கத்துக்கு பேர் தானே ஹதீஸுங்கிறோம். அந்த விளக்கம் எப்படி கிடைக்கும், விளக்குவாங்கன்னு சொன்னியாச்சு, கண்டிப்பாக விளக்கி இருப்பாங்க. விளக்குவதற்காகத்தான் அவங்கள அல்லாஹ் அனுப்புனா அதை செஞ்சுருப்பாங்களா இல்லையா? செஞ்சுருப்பாங்க. அது எங்கே, குர்ஆன் மட்டும்னு சொல்லலப்பா, சரி குர்ஆன் மட்டும் வச்சுக்கிடுவோம், அதே அந்த விளக்குனா விளக்கணும்னு இருக்குல்ல, அல்லாஹ் சொன்னபடி அவங்க விளக்கியிருப்பாங்கல்ல, விளக்குனா அது எங்கே, அது எப்படி எடுக்கிறது அப்படின்னு கேட்டால் அதுக்கு பதில் சொல்ல முடியாது. அப்போ நீர் விளக்கணும்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் விளக்கணும் என்பது நமக்கு எதை காட்டுது, ஹதீஸ் ரசூலுல்லாஹ்வுடைய விளக்கத்தை பின்பற்றுவது அவசியம் என்பதற்கு குர்ஆன் மட்டும் போதாது, குர்ஆன் மட்டும் போதும்னு சொல்வதற்கு குர்ஆன் எதிராக இருக்குது. குர்ஆனே என்னவா சொல்லுது, இது மட்டும் போதாது, அதுவும் சேர்ந்து உனக்கு வேணும், அப்படி தான் இந்த குர்ஆனை உனக்கு தந்திருக்கிறேன். இது புரியுதா உங்களுக்கு தெளிவா? இந்த அடிப்படையில் நீங்கள் என்ன செய்யணும், மக்களுக்கு கேட்டாங்கன்னா பதில் சொல்லிக்கிறணும். அடுத்ததாக இதே கருத்தை அடுத்த பேஜில் இருக்கும், 16:64 வசனம். இப்போ சொன்னது 16:44. ஒரு 20 வசனம் கழித்த உடனே அதில் என்ன இருக்குன்னு கேட்டால், அவர்கள் முரண்பட்டதை அவர்களுக்கு நீர் விளக்குவதற்காகவே தவிர உமக்கை வேதத்தை நாம் அருளவில்லை. அவங்க ரொம்ப முரண்பட்டுருக்கிறாங்க, அவங்களுக்கு போய் நீ விளக்கணும். இதை வைத்து என்ன செய்யணும், இந்த குலுஹல்லாஹ் வைத்து கிறிஸ்துவம் தப்புன்னு சொல்லணும், இதை வைத்து சிலை வணக்கம் தப்புன்னு சொல்லணும். இதை நீ தான் விளக்கி என்ன செய்யணும், மக்களுக்கு புரிய வைக்கணும். அப்போ விளக்குறது என்பது ரசூலுல்லாஹ்வுக்கு அதிகாரம் இருக்கிறது, அதுவும் அல்லாஹ்விடமிருந்து கொடுக்கப்பட்டது. அந்த விளக்கமும்
அல்லாஹ்விடமிருந்து கொடுக்கப்பட்டது அல்லது அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்டது. கொடுக்கவே படலன்னு வச்சுக்கிடுவோம், சொந்தமாக விளக்குனார்னு வச்சுக்கிடுவோம், அது அங்கீகரிச்சிட்டான்ல அவனா. நீ விளக்கணும் என்றப்பா இல்லை அல்லாஹ் சொல்லிட்டான்னு சொன்னால் அவங்க எதை விளக்குறாங்களோ அதுதான் விளக்கம். அவங்க எதை விளக்குறாங்களோ அதுதான் நீ ஏற்றுக்கணும் என்று குர்ஆன் சொல்லுகிறது. இப்போ ஹதீஸை பின்பற்றணுங்கிறதுக்கு ஹதீஸ்லேருந்து ஆதாரம் காட்டக்கூடாது. அவன் கேட்க மாட்டான்ல, ஹதீஸை பின்பற்ற தானே பேசிக்கிட்டு இருக்கிறோம், அதை எப்படி ஆதாரம் காட்டுறேன்னு கேட்பான். அப்போ ஹதீஸை பின்பற்றணுங்கிற எல்லாம் தான் காட்டணும், குர்ஆன்ல தான் காட்டணும். அப்போ குர்ஆன் மட்டும் போதுங்கிறியப்பா, குர்ஆனில் நீ மறுக்கிறைப்ப. குர்ஆன் மட்டும் போதும்னு சொன்னால் குர்ஆன் மட்டும் போதாதுன்னு குர்ஆன் சொல்லுது. அவன் குர்ஆன் மட்டும் போதுன்னு குர்ஆனுக்கு எதிராக பேசுகிறான். குர்ஆனை மதிக்கிறா நினைத்து கொண்டு குர்ஆனை என்ன செய்கிறான், மறுக்கிறான். இவருடைய விளக்கம் வேணும்னு அல்லாஹ் சொல்கிறான், விளக்கம் தேவையில்லைன்னு இவன் சொல்கிறான். அப்போ இதுதான் குர்ஆனுக்கு மாற்றமானதுங்கிறத நம்ம, அவன் அகல குர்ஆன் கிடையாது, அதனால காஃபிர் ஒரு குர்ஆனை மறுத்துறான். குர்ஆன் மட்டும் போதும்னு சொன்னானே, ஆனால் அவன் குர்ஆனை மறுக்கிறான். அதனால் அவங்கள காஃபிர் கூட்டம் எல்லா குரூப்புகளுமே இந்த குரூப்புக்கு மட்டும் என்ன பட்டம் கொடுப்பாங்க, காஃபிர் தான். கண்டிப்பாக அவன் காஃபிர். இதிலே ஆதாரமெல்லாம் வருது, காஃபிருங்கிறத பார்த்துக்கிறோம். அதுக்கு உதாரணமாக தான் நேற்று சொல்லி காட்டின இந்த புனித மாதம்னு சொன்னோம்ல, அது உதாரணமாக சொல்லி காட்டுறோம். அது 9:36 புனித மாதங்கள் 4. புனித மாதங்கள் 4ங்கிறது அவர் விளக்காமல் இப்படி கண்டுபிடிக்கிறது. அது 4 என்னென்ன மாதம்ங்கிறத என்ன செய்ய முடியாது. ஏன்னா அதில் நம்ம அமல் செய்கிற விஷயம் இருக்குது. அது சும்மா தகவல்னு சொல்லிட்டு போயிட முடியாது. அந்த 4 மாதத்தில் நீ யுத்தம் செய்யாதே. இப்போ நம்மக்கிட்ட ஒரு ஆட்சி இருக்குது, அப்போ இந்த குர்ஆனை படிக்கிறோம். 4 மாதம் யுத்தம் செய்யக்கூடாதுங்கிறானே, அது எந்த 4 மாதம்னு அந்த அரசாங்கத்துக்கு தெரியணும்ல, இராணுவத்துக்கு தெரியணுமே. அமுல்படுத்துகிற விஷயம் இருக்கா இல்லையா? அமுல்படுத்தாத விஷயமா இருந்தால் கூட விட்டுறலாம். இதில் நம்ம அமல் செய்ய என்ன இருக்குது, 4 மாதம் புனிதம், ஏதோ 4 மாதத்தை எல்லாம் புனிதமாக்கியிருக்கான்னு போயிடலாம். அது நம்மளோட எல்லாம் சம்மந்தப்படுத்துகிறான், நம்மளோட ஒரு சட்டத்திட்டங்களுக்கு தேவைப்படுது. அப்போ நம்முடைய கையில் ஒரு அரசாங்கம் இருக்குமே, ஆனால் அந்த அரசாங்கம் 4 மாதத்துக்கு 8 மாதம் தான் யுத்தம் செய்யலாம் தேவைப்பட்டால், அவசியப்பட்டால். 4 மாதத்துக்கு யுத்தம் செய்யக்கூடாது. அது எந்த 4 மாதம், அது குர்ஆனில் இல்லை. 4 மாதம்னு சொல்லிட்டு என் அல்லாஹ் ஏன் சொல்லாமல் விட்டான், அதான் ஆளை கொடுத்துருக்கேன்ல விளக்குறது. அவர் சொல்லுவார்ல, 4 மாதம் போர் செய்யக்கூடாது, எந்த 4 மாதம் தரக்கார கேட்டுக்க அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அதான் அர்த்தம் அது. அப்போ 4 மாதம் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அல்லாஹ் குழப்பமாக்கிடல, 4 மாதம் என்று சொல்லிவிட்டு அது குறித்து உனக்கு என்ன டவுட் வந்தாலும் சொல்கிறதுக்கு ஆள் இருக்கார். புஸ்தகத்தை கொண்டாந்து தர போஸ்ட்மேன் அனுப்பலை, விளக்கம் தரக்கூடிய ஒரு விரிவுரையாளராக அனுப்பியிருக்கிறான். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரிவுரையாளராக வந்தாங்களே தவிர செய்தியை வாங்கி கொண்டா சும்மா தந்துட்டு போகிறவரா என்ன செய்யலை, வரலை. இது ஒரு முதல் பாயிண்ட். இந்த பாயிண்ட் உங்களுக்கு நேற்று சொன்னது தான், அதை நம்ம ரிப்பீட் பண்ணிக்கிட்டோம். அடுத்து அடுத்த 28ஆம் பக்கத்தில் சில ஆர்கியூமெண்ட் வைக்கிறோம். அதில் என்ன வைக்கிறோம்னு கேட்டால், இதுவும் நேற்று சொன்னது தான். 14:4 14வது சூறாவில் 4வது வசனத்தில் எல்லாம் சொல்கிறான், எந்த ஒரு தூதரையும் அவர் தமது சமுதாயத்திற்கு விளக்கி கூறுவதற்காக அச்சமுதாயத்தின் மொழியிலேயே அனுப்பினோம். இது ரசூலுல்லாவுக்கு மட்டும் இல்லை, எந்த நபி அனுப்பினாலும் அவர் அந்த மக்களுக்கு விளக்கமும் சொல்லணும். விளக்கம் சொல்கிறதா இருந்தால் அந்த வேதம் அவர் மொழியில் வரணும். விளக்கம் சொல்வதா, அவருக்கு அந்த பாஷை தெரியும் விளக்குவார். அதை அந்த நபியை நபி அனுப்பும் பொழுது அந்த மக்கள் மொழி என்னவோ அந்த மொழியில் தான் வேதம் இருக்கும். அந்த வேதம் எந்த மொழியில் இருக்கிற அந்த மொழி இவருக்கு தெரிந்திருக்கும். அப்போ தான் அந்த வேதத்தையும் இவர் அறிந்து கொண்டு விளக்குவார், அவங்களுக்கு அது புரியும். இவர் வேதத்துடைய மொழி இவர் மொழி ஒன்றா இருந்து அரபியாக இருந்தால் அவன் மலையாளியாக இருந்தான்னா இவர் விளக்க வேண்டியதான், கேட்டுட்டு இருக்க வேண்டியதான், விளங்காது. அப்போ முக்கோணமாக அல்ல சொல்கிற 3 ஒன்றா இருக்கணுங்கிறான். எந்த ஒரு தூதர் அனுப்புனாலும் வேதம் மொழி எதுவோ அதுதான் மக்கள் மொழி, மக்கள் மொழி எதுவோ அதுதான் தூதர் மொழி. தூதர் மொழியும் மக்கள் மொழியும் வேதத்தின் மொழியும் ஒரே மொழியாக இருக்கணும். எதுக்காக ஒரே மொழியாக இருக்கணும்? இவர் விளக்குற வேலை இருக்குது, கொடுத்துட்டு போகிற வேலை இருந்தால் என்ன இல்லை, அப்போ மொழி வித்தியாசம் இல்லை. மலையாளி இங்கிலீஷ் புஸ்தகத்தை உங்களுக்கு தரலாம், தமிழ் புஸ்தகத்தை நாங்கள் கொண்டு போய் என்ன செய்யலாம், ஒரு இங்கிலீஷ்காரன்ட்ட கொடுக்கலாம். இங்கிலீஷ்காரன் கொண்டாந்து அவன் என்கிட்ட கொண்டாந்து என்ன செய்யலாம், தமிழ் புஸ்தகத்தை என்கிட்ட ஆங்கில புத்தகத்தை தரலாம், எனக்கு ஆங்கிலமே தெரியாது. அப்போ கொடுத்துட்டு போகிற வேலை இருக்குமே, ஆனால் மொழி எதுக்கு ஒன்றுபட்டிருக்கணும்? மொழி ஒன்றுபட்டிருக்கணுங்கிற எதை காட்டுது? ரசூலுக்கு அதிகாரம் இருக்குது. அதாவது ரசூல் அவர்களுக்கு குர்ஆன் ஹதீஸில் குர்ஆனில் உள்ள விஷயங்களை விளக்கி சொல்கிற அதிகாரம் இருக்குது. விளக்கி சொல்கிற அதிகாரம் இருக்குன்னா அதை கேட்குற கடமை இருக்குங்கிறதுல வருதா இல்லையா? அவர் விளக்கி சொல்லுவார், அவர் விளக்கி சொல்லுவார், நீ பாட்டு காதில் பஞ்சு வச்சுக்கின்ற அர்த்தம். விளக்கி சொல்லுவார்னா அதுக்குள்ளே என்ன அடங்கியிருக்கு? அந்த விளக்கத்தை கேட்கணுங்கிறது தானே விளக்குறாரு. அவர் எதுக்கு விளக்குறாரு?
அந்த விளக்கத்தை நீங்கள் கேட்டு நடக்க வேண்டும். அப்போ இது ரெண்டாவது பாயிண்டாக சொல்கிறோம். முதல்ல ரசூலை அனுப்பியது விளக்குவதற்குத்தான் முதல் பாயிண்ட்டு. அதை வச்சு நீங்கள் என்ன செய்யணும், ஆர்கியூமெண்ட் பண்ணீங்கன்னா அப்போ நீ குர்ஆனில் மறுக்கிற ஒரு பாயிண்ட்டு. ரெண்டாவது, எந்த தூதர் அனுப்புனாலும் 3 ஒற்றுமையாக இருக்கணும். வேதம், மக்கள், தூதர், 3 பேர் பாஷையும் ஒன்றா இருக்கணும். வேதம் என்ன மொழியோ அதுதான் தூதர் மொழி, தூதர் மொழி தான் மக்கள் மொழி. அப்போ எதுக்காக இது சொல்லப்படுதுன்னா, இதை இவர் விளங்குறதுக்கு அந்த மொழி தெரிஞ்சிருக்கணும், விளக்குறதுக்கு 2 பேருக்கும் ஒரே மொழியாக இருக்கணும். இங்கிலீஷில் உள்ளவனுக்கு போய் தமிழில் விளக்கிட்டு இருக்க முடியாது, அரபியில் உள்ளவனுக்கு போய் ஆங்கிலத்தில் விளக்கிட்டு இருக்க முடியாது. அப்போ இவர் ஆங்கிலம்னா அதுவும் ஆங்கிலம், இதுவும் ஆங்கிலம், இப்படி இருக்கணும் என்று அல்லாஹ் சொல்வதிலிருந்து தூதர்மார்கள் எல்லாருமே இப்படி தான் வந்தாங்க. இது புதுசு ஒன்றும் கிடையாது, இது குர்ஆனுக்கு மட்டும் உள்ளது கிடையாது. தௌராத்தும் இப்படித்தான். மூசா நபி தௌராத்தை கொண்டு வந்தார்னா கொடுத்துட்டு போகிறதுக்கு வரல, அவர் கொடுப்பார், அதில் உள்ள விஷயங்களை விளக்குவார். இஞ்சியில் ஈசா நபி கொண்டு வந்தாங்கன்னா இந்தாங்க அப்போ புஸ்தகம்னு கொடுத்துட்டு ஒரு போகலை, அதில் உள்ளதை அவர் விளக்குவார். எல்லா வேதங்களுமே இப்படி தான் இருக்கும். குர்ஆனுக்கு மட்டும் நம்ம உரிமை கொண்டாடலை. எல்லா வேதங்களும் அல்லாஹ் என்ன செய்வான்னு கேட்டால் புத்தக வடிவில் ஷார்ட்டாக தான் இருக்கணும். விளக்கமாக இருந்தால் பெரிய வால்யமாக போயிடும். அடிப்படையான விஷயத்தை விளங்கிட்டார்களே ஆனால் தொழுகை நிலைநாட்டுங்கள் இருக்குது, அது தெரிஞ்சவனுக்கு அது தேவையில்லை, வாசிட்டு போயிடுவான், அவனுக்கு தேவைப்படாதுல்ல. இப்போ தொழுகை நிலைநாட்டுங்கள் இருக்குது, ஒரு தடவை இந்த தொழுகை பற்றி தெரிஞ்சுக்கிட்டான், அடுத்த நாள் வாசிக்கும் பொழுது அவன் அடுத்த வசனம் சீக்கிரம் வாசிட்டு போயிடுவான். அவன் தான் முதல்ல தெரிஞ்சு வச்சுக்கிட்டானே. அப்போ இதுலேயே இருக்குமே, ஆனால் ஒவ்வொரு இதுலையும் அப்படியும் வாசிக்கிட்டு இருக்கணும். ஒவ்வொரு இதுலேயே தொழுகைன்னு போட்டு A to Z போட்டு ஒரு வால்யூம் போட்டாங்கன்னு வைங்க, இன்னொரு தடவை குர்ஆன் ஓதுறாதான் அவன் என்ன செய்ய மாட்டான், சாவுற வரைக்கும் இந்த ஒரு வால்யூமை தாண்டவே மாட்டான். அப்படி வந்துருமா இல்லையா? அப்போ அல்லாஹ் எதுக்கு இப்படி பண்ணுறான்னு கேட்டால், முழு குர்ஆனை மக்கள் வாசிக்கணும், எதை விளங்கிட்டாங்களோ அதை வந்து விளக்கம் போய்கிட்டே இருக்கணும், எது விளங்கலையே அங்கே போய் விளக்கத்தை பார்க்கணும், மனசில் இருத்திக்கிறணும், அப்புறமேல் வாசிக்கும் போது விளங்கிட்டு இருக்கும். தொழுகை நிலைநாட்டுங்கள் நம்ம இப்போ விளக்கத்தை தேடுவோமா? தொழுகை நிலைநாட்டும் வாசிப்போம், நம்ம மாடு விளங்கிட்டு ஏன் விளங்கிருச்சு? அது ரசூலுல்லாஹ் விளக்கிட்டாங்க என்பது முன்னாடி அறிந்து நம்ம மனசில் ஏற்றிக்கிட்டோம். திருப்பி திருப்பி போய் அதை பார்க்க தேவை கிடையாது. ஜக்காத்தை கொடுத்து வாருங்கள்னு அல்லாஹ் சொல்கிறான். ஒரு தடவை நமக்கு விளக்க தேவைப்படும். அப்படின்னா என்னங்க ஜக்காத்துனா என்ன, எல்லாம் விளக்கி முடிச்சாச்சு. அடுத்த வாரம் அந்த குர்ஆன் ஓதுறான், இந்த வசனத்தை அவன் தேடவே மாட்டான். ஜக்காத்தை கொடுங்க, சரி அடுத்து சொல்லுங்கள், அப்படி ஏன் அது விளங்கி நான் இருக்கணுமே. அப்போ இப்படி இந்த குர்ஆனோடு மக்கள் வந்து ஆதியிலேருந்து அந்த வரைக்கும் தொடர்ச்சியாக அவங்க வாசித்து கொண்டே போக வேண்டும் என்றால் சுருக்கமாக தான் இருக்கணும். அதுக்கு தான் அல்லாஹ் வேணும்னு என்ன செய்யணும், இல்லை விரிவாக அனைத்தையும் சொல்வதற்கு அவனுக்கு பெரிய கஷ்டமா இல்லை. அது சொன்னால் என்னவாயிருன்னா மக்களுக்கு தேவையற்ற விஷயங்கள் அதிகமாக இருக்கும். தெரிஞ்சதையே திருப்பி திருப்பி எத்தனை தடவை செய்கிறது என்கிற மாதிரி வந்த வறுமையானால் அது ஒரு போர் அடிக்கக்கூடியதாக இருக்கும். பிற மக்களுக்கு கொண்டு கொடுத்தேன்னு வைங்க, அவன் வந்து இதையெல்லாம் வாசிட்டு எப்போ இஸ்லாத்துக்கு வருவான்? அதுக்காக தான் அல்லாஹ் என்ன பண்ணுறான், எல்லா வேதம் எந்த வேதத்தை கொடுத்தாலும் அடிப்படையை மட்டும்தான் கொடுத்துருக்குறான். அதை தூதர்கள் விளக்குவாங்க, அந்த விளக்கமும் சேர்ந்து பாதுகாக்கப்படணும். தூதர்களுடைய விளக்கம் அவசியம் என்று சொன்னால் அதையும் தான் பாதுகாக்கணும், அதையும் தான் பின்பற்றணும். அதுவும் அல்லாஹ்வுடைய கட்டளை தான். அவங்கள பின்பற்றுவது அல்லாஹ்வுடைய கட்டளை ஏற்றுக்கொள்வதாக தான் ஆகும் என்பதற்கு இந்த மொழியை எப்படி அடையிறான்ல அல்லாஹ் ஒரே மாதிரியாக இருக்கணும்னு அதிலிருந்து விளங்கிடுறோம். சரியா? அடுத்ததில் நம்ம என்ன சொல்கிறோம்னா அவங்களுடைய வாதத்தை வைக்கணும். இது வந்து அந்த 31ஆம் பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து நிறைய வசனங்கள் போட்டிருக்கிறோம். இந்த வசனங்கள் பூரா என்ன சொல்லுதுன்னா, அல்லாஹ் அருளியதையே நீங்கள் பின்பற்றுங்கள்னு சொல்லுது. இந்த ஒவ்வொரு வசனமும் அந்த கருத்தை சொல்லும், வேறு வேறு வார்த்தைகள் இருக்கும். எல்லாமே என்ன சொல்லேன், அல்லாஹ் அருளியதையே பின்பற்றுங்கள் இருக்குது. அல்லாஹ் அருளியது இதுதான், குர்ஆன் தான், அதை தான் பின்பற்றணுங்கிறாங்க. அவங்களுடைய வாதத்தை நம்ம சொல்கிறோம். நாமளும் அல்லாஹ் அருளியதை தான் பின்பற்றணுங்கிறோம். நாமளும் என்ன சொல்கிறோம், இந்த வசனங்கள் எதை சொல்கிறதோ அதைத்தான் சொல்கிறோம். நாம் கரெக்டாக சொல்கிறோம். அல்லாஹ் அருளியதை பின்பற்றுவது என்ன, அல்லாஹ் அருளியது இந்த விளக்கத்தை பின்பற்று என்று தான் அருளி இருக்கிறான். முதல்ல சொல்லிட்டோம்ல, அல்லாஹ் அருளியதை பின்பற்றுங்கிற உண்மை. அல்லாஹ் அருளியதில் தான் என்ன இருக்குது. அப்போ அல்லாஹ் அருளியை தானே பின்பற்றுறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை கேட்டால் நம்ம எதை பின்பற்றுறோம், அல்லாஹ் அருளியதை தான். அவன் தான் சொன்னான் இதை கேட்டுக்கிற சொல்லி, இந்த தூதர் சொல்வதையும் கேட்டுக்கிறங்க, அவர் தான் விளக்குவார் என்பதற்காக நம்ம ரசூலை பின்பற்றுறோமா, அவன் தடை செய்திருக்கும் போது பின்பற்றுறோமா, அவன் கட்டளையிட்டதுனால பின்பற்றுறோம். அப்போ அல்லாஹ் அருளியதை பின்பற்றுங்கள் என்ற வசனங்கள் எல்லாம் ரசூலை பின்பற்றுவதற்கு எதிரானது கிடையாது. நாங்களும் அதை தான் சொல்கிறோன்னு சொல்லுங்கள். நாங்கள் குர்ஆனை மறுக்கலை. அல்லாஹ் அருளியதை பின்பற்றணும் அல்லாஹ் சொல்லும் பொழுது அதெல்லாம் கிடையாது, நாங்களும் இன்னும் கொஞ்சம் பின்பற்றுவோம் அப்படின்னு போனால் தப்புது. நாமளும் என்ன சொல்கிறோம், அல்லாஹ் அருளியதை தான் பின்பற்றுகிறோம். அப்போ 16:44 அல்லாஹ் அருளியது இல்லையா?
16 64 வசனம் அல்லாஹ் அருளியது இல்லையா? 14 4 வசனம் அல்லாஹ் அருளியது இல்லையா? அவன் தானே சொல்கிறான் விளக்கத்துக்கு தான் அனுப்புறது, ஆள் அனுப்புறத. அவர் விளக்கவும் செய்வார், அது இருந்தால் தான் விளங்கும், இல்லாட்டி விளங்காது, முழுசாக விளங்காது என்று அவன் சொல்லி இருக்கும் பொழுது நம்ம அதை பின்பற்றுவது எதைத்தான் பின்பற்றுறோம்? அல்லாஹ் அருளியதை தான் பின்பற்றுகிறோம் அப்படிங்கிறது இது அவங்களுடைய வாதம் தான் இதில் கொடுத்துருக்குறோம். அதுக்கு வேண்டியதில்லை. அடுத்து என்னன்னு கேட்டால், இந்த வாதத்துக்கு நம்ம பதில் கொடுக்குறோம். இந்த சொன்னமுள்ள வாதம் அல்லாஹ் அருளியதை தான் பின்பற்றணுங்கிறதுக்கு அதுக்கு ஏற்கனவே நான் சொன்னதை நீங்கள் பதிலாக வச்சுக்கிடலாம். இந்த 16 இந்த ரசூல்லா விளக்குவாங்க, விளக்கத்தை ஏற்றுக்கிறணும், அதையும் வச்சுக்கிடலாம். அது போக இதையும் வச்சுக்கிடலாம். இந்த 3 வகையான வகை இருக்குல்ல, 42:5 அல்லாஹ் சொல்கிறான். 42வது வசனத்தில் 51 அல்லாஹ் சொல்லுகிறான், வகையின் மூலமோ ஒரு வகை, திரைக்கு அப்பால் இருந்தோ 2 வகை, அல்லது ஒரு தூதரை அனுப்பி தனது விருப்பப்படி தான் நாடியதை அறிவிப்பதன் மூலமோ தவிர வேறு வழிகளில் எந்த மனிதனிடமும் அல்லாஹ் பேசுவதில்லை. அப்போ அல்லாஹ் மனிதனோட பேசுவதற்கு 3 வழி இருக்குன்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இந்த குர்ஆன் என்பது ஒரு வழி. குர்ஆன் என்பது என்னது? எந்த வழி அது? தூதர், ஜிப்ரீல்ங்கிற தூதருங்கிற இந்த இடத்துல மலக்க குறிக்குது. ஒரு தூதரை அனுப்பி இது அல்லாஹ் சொல்கிறான்னு அவர் வந்து சொல்லுவார். அல்லாஹ் நம்மள்ட்ட சொல்ல மாட்டான், ரசூல்லாட்ட சொல்ல மாட்டான். ஜிப்ரீல் வந்து என்ன சொல்வார்? இதை அல்லாஹ் சொன்னான் அப்படிம்பார். அது ஒரு அல்லாஹ் பேசக்கூடிய ஒரு முறை. அப்போ அல்லாஹ் வந்து 3 வகையில் பேசுகிறான்னு சொல்கிறது விளங்காது தான் இந்த அல்லாஹ் அருளியதை பின்பற்றுங்கள்னு சொல்கிறாங்க பாருங்க. அவங்கள்ட்ட உள்ள குழப்பமே, அவன் என்ன விளங்கிட்டான்? அல்லாஹ் அருளியதுண்டா ஜிப்ரீல் வந்து கொடுப்பார், அது மட்டும்தான் விளங்கிட்டான். அல்லாஹ் சொல்கிறான் 3 வகையாக அருள்வேங்கிறான். 3 வகையாக அல்லாஹ்வுடைய செய்தி இறை தூதர்களுக்கு கிடைக்கும் என்று இருந்தால் இவன் ஒரு வகையைத்தான் எடுத்துக்கிறணும்னு விளங்கிட்டான். அல்லாஹ் அருளியதை பின்பற்றுவோம், இது மட்டும் அல்லாஹ் அருளியதுங்கிற நீ, இது அல்லாஹ் அருளியது தான், உண்மைதான். அல்லாஹ் அருளியது என்பது அந்த தூதருக்கு வேறு வகையில் அருள் இருக்கான்னு பார்க்கணுமா இல்லையா? அல்லாஹ் அருளியதை பின்பற்ற சரி, அந்த தூதருக்கு அல்லாஹ் எப்படி அருள்னா ஜிப்ரீல் மூலமாக அருளுகிறான், அது ஒரு வகை. திரைக்கு அப்பால் இருந்து ஏதாவது சொன்னானா, அப்படி எதுவும் அருள் இருக்கிறானா, அதை பார்க்கணும்ல. அல்லது உள் உணர்வில் வந்து அல்லாஹ் போட்டு விட்டு அதன் அடிப்படையில் அவன் விளக்கினானா, அருளினானான்னு பார்க்கணுமா இல்லையா? அப்போ 3 வகையில் இறைவனுடைய வகி இருக்குது என்பது விளங்காத காரணத்தினால இந்த வசனத்தை அவர்கள் மறுக்கிற விதமாக இதை மட்டும் பின்பற்றுங்கிறான். அல்லாஹ் அருளியது எது மட்டும்தான்? குர்ஆன் மட்டும்தான்டா ஒரு வகைன்னு சொல்கிறான். அல்லாஹ் சொன்னால் 3 வகைங்கிறான். நான் வந்து மனிதன்கிட்ட பேசுறது 3 மனுஷன்டா தூதர்கிட்ட தான் பேசுவான், நம்மள்டே பேசுவான். மனிதன்டா யார்கிட்ட பேசுவான்? தூதர்கிட்ட தான் பேசுவான், மார்க்க விஷயங்களை, கட்டளைகளை எல்லாம். அப்போ அல்லாஹ் வந்து தூதர்கள்ட்ட பேசுறது என்பது 3 வகையில் பேசுவான் என்று அல்லாஹ் சொல்கிறான். குர்ஆன் சொல்லுது இவன் ஒரு வகையில் தான் பேசுனதை ஏற்றுக்கிறவேங்கிறான். அப்போ இந்த வகையிலையும் என்ன செய்கிறான்? அவன் தவறு செய்கிறான். 3 வகையான வகை இருக்குங்கிறது விளங்கலை. அந்த 3 வகைக்கு நம்ம உதாரணங்களை காட்டுறோம். இந்த ஆயத்தை அவ்வளோதான் டாப்பிக்கு. மூசா நபிட்ட அல்லாஹ் பேசினான், அது வந்து நேருக்கு நேராக திரைக்கப்பால் இருந்து பேசினான். அதே மாதிரி உள்ளுணர்வை ஏற்படுத்துறதுக்கு வந்து அதுக்கு வந்து தூதரை அனுப்பி பேசுறதுக்கு நிறைய ஆதாரம் இருக்க வேண்டியதில்லை. வகி மூலம் பேசுதல்ங்கிறது உள்ளுணர்வை காட்டி பேசுறது என்பது அந்த தேனீக்கள்லாம் பேசினாங்க இல்லையா, அந்த மாதிரி உள்ளுக்குள்ளே அந்த உணர்வு எல்லாம் போடுவான். அவங்க அதை என்ன செய்வாங்க? எடுத்து சொல்லுவாங்க. அவங்களாம் சிந்தித்து பார்த்தால் கூட அது விளங்காது, அப்படிப்பட்ட விஷயமா இருக்காது. இப்போ கையை உயர்த்தணும், நெஞ்சில் கட்டணும்லாம் சிந்திச்சு கண்டுபிடிக்கலுமா? தொழணும், நீங்கள் தொழணும்னா எப்படி அப்படின்னு ஐடியா பண்ண முடியும்? அப்படி ஒரு கருத்து உள்ளத்தில் வருதுன்னா எங்கேருந்தா வருது? அங்கேருந்து வருது. வந்தோடனே அவங்க எடுத்து சொல்கிறாங்க. அப்போ சிந்தனையிலெல்லாம் சிந்திச்சு காட்டுறாண்டா இது மாதிரி எல்லாருக்கும் தோணணும். சிந்தித்தல் என்பது அனைவருக்கும் அப்படி தோன்றினால்தான் அதுக்கு பேர் சிந்தனை. தொழுகை நிலைநாட்டுங்கிறேன், நீ தொழுகை நீங்கள் சிந்திங்கன்னு ஆளுக்கு ஒன்று சொல்கிறேன்னு வைங்க, ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்லுவீங்க. அப்போ இது சிந்தனையில் வரக்கூடிய விஷயம் இல்லை. சிந்திச்சு சொல்கிற விஷயமா இருந்தால் எப்படி தான் வரேன்? அதிகமான கரெக்டாக சிந்திக்கிற எல்லாரும் ஒரே மாதிரி சொல்லுவாங்க. ஒரு 100 பேர் இருக்கான்னா ஒரு 50 அறிவாளி இருக்கான்னு வைங்களேன், முட்டாள சிந்திக்க மாட்டா விட்டுருவோம். அந்த 50 அறிவாளியும் ஒரே மாதிரி சொல்லணும்ல. தொழுகை என்றால் என்னன்னு சிந்திங்கன்னு சொன்னால் முதல்ல சிந்தனைக்கு வராது, அறிவாளி புரிஞ்சுக்கிடுவான். சரி மெனக்கட்டு சிந்திச்சா அவன் ஆளுக்கு ஒன்று சொல்லுவான், இப்படி செய்யணும் அப்படி செய்யணுமா. அப்போ இது சிந்தனையில் வர. ரசூலுல்லாஹ் வந்து கையை உயர்த்தினார்கள் என்றால் சிந்தித்து பார்த்த உயர்த்த முடியும் அப்படின்னு அங்கேருந்து போடப்படுகிறது. நெஞ்சில் கட்டினார்கள் என்று சொன்னால் இது சிந்திச்சு பார்த்தா கட்ட முடியும். ஒசத்தின கை என்ன செய்கிறது அப்படின்னு ஐடியா பண்ணியா செய்ய முடியும். அங்கேருந்து அது வருது.
கொஞ்சம் நின்று அலந்து சூறா ஓதணும் இந்த இடத்துல அப்படின்னு சிந்திச்சு பார்த்தா வழங்க முடியும். அதுக்கடுத்து இன்னொரு சூறா ஓதணும், அதுக்கடுத்து குனியணும், இதெல்லாம் சிந்திச்சு விளங்குறது இல்லை, போட்டு விளங்குறது தான். அல்லாஹ் வந்து தூதருடைய உள்ளத்தில் என்ன செஞ்சான், தொழுகை நிலைநாட்டுங்கள் என்று சொல்லும் பொழுதே தொழுகண்டா என்னங்கிறது அங்கே உள்ள இப்போ ரெக்கார்ட் ஆகிக்கணும். தொழுகை நிலைநாட்டுங்கள்னு வகி வரும்போதே என்ன ஆயிரும், தொழுகண்டா என்னங்கிறது அங்கே ரெக்கார்டு ரசூலுல்லாஹ்வுடைய உள்ளத்தில் ரெக்கார்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். அவங்க எடுத்து என்ன செய்வாங்க, விலைக்கு சொல்லுவாங்க. அப்படிங்கிறது வந்து இதில் இருந்து வழங்குது. 3 வகையான இது செய்கிறோம். அடுத்து என்னன்னு கேட்டால் 42ஆம் பக்கத்துக்கு போங்க. 3 வகை அல்லாஹ் பேசுவாங்கிறது இதில் சொல்லியிருக்கிறோம். 42ஆம் பக்கத்தில் என்ன சொல்கிறோம்னா, சூரத்து நஜ்முல 53ல் 2, 3, 4 53வது அத்தியாயத்தில் 2வது வசனம், 3வது வசனம், 4வது வசனம் வரிசையாக வரும். அதில் என்ன சொல்கிறான்னு கேட்டால், மா என்திக்கும் அனில் ஹவா, இவர் வந்து மனோ இச்சைப்படி பேச மாட்டார். ரசூல்லா பற்றி சொல்லும் பொழுது என்ன சொல்கிறான், அவங்க வந்து பைத்தியம் ஆகிட்டார்னு சொல்கிறான். முகமது பைத்தியம் முடிச்சிருச்சு உளர்றாருன்னு அவன் சொன்னான்ல, அதுக்கு மறுப்பு கொடுக்குறான்ல. மா லல்ல சாஹிபுக்கும், உங்களுடைய தோழர் வந்து வழிகட்டு போகவில்லை, அவர் கரெக்டாக தான் சொல்கிறாரு, அவராக பேசுகிறா நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. புதுசாக சில விஷயங்களை சொன்னவுடனே அவர் ஏதோ இஷ்டத்துக்கு சொல்வதாக நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்கள். மா என்தி குவானில் ஹவா, அவர் மனோ இச்சைப்படி என்ன செய்யலை, பேசுவது இல்லை. இன்ஹுவ இல்லா வஹீன் யூஹா, இது அறிவிக்கப்படுகிற செய்தியை தவிர வேறு இல்லை. அவர் என்ன பேசினாலும் எதைத்தான் அவர் பேசுகிறாரு, அறிவிக்கப்படுறதை தான் பேசுகிறார். அப்படிங்கும்போது அவர் பேச்செல்லாம் வஹீன்னு வந்தது, குரான் மட்டும் வஹீன்னு வரல. அவர் என்னவெல்லாம் உங்கள்கிட்ட பேசினாரோ அது அவராக பேச மாட்டார், அவர் அறிவிக்கப்பட்டு தான் என்ன செய்வார், பேசுவார். அப்படின்றது இந்த வசனத்தில் இருக்கிறது. அப்போ இந்த வசனமே நமக்கு என்ன சொல்லுதுன்னு கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குரானையும் சொல்லி மக்களுக்கு பிரச்சாரமும் செய்து இருக்கிறாங்க. அந்த பிரச்சாரத்தின் போது பல செய்திகளை சொல்லுகிறாங்க. அந்த செய்திகள் எல்லாமே அவராக சொல்லலை, அதுவும் நான் தான் சொன்னேன், நான் தான் என்ன செஞ்சேன், அறிவித்து கொடுத்துருக்குறேன் அப்படிங்கிறான். அப்போ அவர் பேசுகிறது எல்லாமே வஹீன்னு சொன்னால், அப்போ ஏன் நீ ஒன்றை எடுத்துகிட்டு ஒன்று எடுத்துக்கிற மாட்டேங்கிற? அது கூட இன்னும் சொல்ல போனால் இது வந்து குரானையே குறிக்கலை, குரானே குறிக்கலை. இது குரானை தனியாக இருக்குது, குரானை பின்பற்றுவது. இதில் குரான் அல்லாமல் பேசுகிறது, அவர் பேசுகிறதுனால என்ன அர்த்தம், குரான் வந்து அவர் பேச்சா? இதில் என்ன வருதுன்னா, அவர் பேச மனோவிச்சப்படி பேசலை, அப்போ அவர் பேச்சுக்கு தான் அல்லாஹ் வஹீங்கிறான். இதில் குரானை கூட இது குறிக்காது. சொல்ல போனால் குரானை வந்து குரான் அல்லாஹ்வுடையதுங்கிற வேறு வசனங்கள் குறிக்கும். குரான் அல்லாஹ்வுடைய வசனங்கிறதுக்கு வேறு இது இருக்கிறது. குரான் வந்து அவருடைய பேச்சா? அவருடைய பேச்சு இல்லை, அவர் பேசுவது இல்லை, மனோ இச்சைப்படி பேசுவது இல்லை. இன்ஹுவ இல்லா வஹீன் யூஹா, அறிவிக்கப்படுற செய்தியை தவிர வேறு எதுவும் கிடையாது. அவர் சொல்கிற எல்லாமே வஹீ தான். வஹீனா உள்ளுணர்வு தான், நான் தான் அந்த உள்ளத்தில் போடுறேன், போட்டுட்டு அவர் பேச்சு அவருடையது, கருத்து என்னுடையது என்று சொல்கிறான்ல. நான் உள்ளத்தில் போட்டுருவேன், அந்த வார்த்தை அவருடையது, அது வந்து அவராக சுயமாக அவர் சிந்தித்து என்ன செய்கிறதில்ல, பேசுவது இந்த இந்த வசனம் தெல்ல தெளிவாக அவங்க பேசுனதெல்லாம் வஹீ, நான் தான் சொன்னேன் அல்லாஹ் சொந்தம் கொண்டாடிட்டான். அப்புறம் நீ அவர் பின்பற்றுறா சொல்கிற, நீ அல்லாஹ் சொல்கிறதுல கேட்குறோம், ரசூலுல்லாஹ் சொன்னதை நம்ம கேட்டால் யார் சொல்கிற கேட்குறோம், அல்லாஹ் சொல்கிறதில் கேட்குறோம். அவனில் அறிவித்து கொடுத்துருக்கான். இவர் வந்து எடுத்து சொல்லக்கூடிய ஸ்பீக்கர் தானே இவர் ஸ்பீக்கர் ஒரு மைக்கிலேருந்து சத்தம் வந்தால் மைக்காக பேசுது, பாக்ஸ்லேருந்து உங்களுக்கு சத்தம் வருது, பாக்ஸ்லேருந்து வந்தாலும் பாக்ஸாக பேசுது இல்லை. அந்த மாதிரிலாம் அல்ல இதை சொல்லி காட்டுறான். நான் தான் மெசேஜை போடுறேன், உனக்கு அவர் வழியாக வருது, அங்கே கொண்டே போட்டுருவேன், அங்கே போட்டுருவேன், என்ன செய்யும், ஸ்பீக்கர் மாதிரி உனக்கு எடுத்து தருதுன்னு அல்ல அந்த மாதிரி சொல்கிறான்னா, அப்போ ரசூலுல்லாஹ்வுடைய பேச்செல்லாம் வஹீ என்பது கண்டிப்பாக அவங்கள பின்பற்றணும், அவங்களுடைய சொல்லும் மார்க்கும் என்பதை காட்டுகிறது. இதில் மட்டும் ஒரு எதிர்கேள்வி ஒன்று கேட்பாங்க. என்ன கேட்பாங்க, உலக விஷயங்கள்லாம் நிறைய பேசியிருக்கிறாங்க, அதெல்லாம் வஹீயா? பேசுகிறதுலாம் வஹீன்னு சொன்னால் அப்போ ஏன் சில தப்புகள் எல்லாம் கண்டித்தான், அபசவத்தை வெள்ளான்லாம் எதுக்கு சொன்னான், முகஞ்சொலித்தார் கடுகடுத்து விட்டார்னா அது வஹீயில் பேசலையே, அது மாதிரி கோவப்பட்டிருக்கிறாங்க, பல மாதிரி இறைவனுடைய அனுமதி கேட்காம சில காரியங்களெல்லாம் செஞ்சுருக்கிறாங்க. அதை பார்க்கும்போது பேசுகிறதெல்லாம் வஹீங்கிறதுக்கு முரணாக தெரியுது. அவன் எதிர்கேள்வி தான் கேட்பான், இதுக்கு பதில் அவனுக்கு சொல்ல இயலாது. இதை பதில் சொல்லி அவர் பேசுனது வஹீயா இல்லையா அதுக்கு சொல்லு அப்படின்னு அதை சொல்லாமல் பேசுகிறதெல்லாம் வஹீ என்று சொன்னால் அப்போ ஏன் அவர் தவறாக பேசினார், அப்போ ஏன் அவர் இறைவன் அதை கண்டித்தான்? அதுலேருந்து என்ன தெரிகிறது,
பேசுவதெல்லாம் வகை இல்லைன்னு தெரியுதுமா. அல்லாஹ் சொல்கிறனால வகை, அதுக்கு பதில் சொல்ல மாட்டான். ஒரு எதிர்கேள்வி தான் கேட்பான். இதில் என்ன கேள்வி வர மாட்டேந்து? எதிர்கேள்வி தான் வரும். அந்த எதிர்கேள்விக்கு நம்ம பதில் சொல்லத்தான் வேணும். பேசுகிறதெல்லாம் வகைன்னு சொன்னால் அது என்ன அர்த்தத்தில், அது என்ன கான்செப்டில் சொல்கிறது? அப்போ 40 வருஷத்துக்கு முந்தி பேசினா அதெல்லாம் வகையா? அதெல்லாம் வகை கிடையாது. பேசுகிறதுன்னு சொன்னால் ஆன்மீகம் என்று பேசினார அதுதான் வகை. அது தூதரை எதுக்கு அனுப்புறது? ஆன்மீகத்தை சொல்லித்தரதுக்கு தானே வகை. கொஞ்சம் குருமாவை நிறைய ஊற்றுன்னு அது வகையா? சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க, குருமாவை நிறைய ஊற்றுன்னு சொல்கிறாரு சாப்பிடும்போது, இது வகையா? இது வகை கிடையாது. இதெல்லாம் நபி ஆகுறதுக்கு முன்னே அவர் சொல்லியிருப்பார். நபி ஆகுறதுக்கு முன்னாடி சாப்பிடும்போது நினைஞ்சிருப்பார், அப்படி சொல்லியிருப்பார். ஒட்டகத்தை கொண்டு வா, எடுத்துட்டு வா, ஏறி போகணுன்றார். இது என்ன வகையா? இதான் நீனு சொல்கிறீ, நான் எல்லாம் சொல்கிறது தானே. உனக்கு ஒட்டகம் தேவைப்பட்டா நீனும் கேட்ப, அவருக்கு தேவைப்பட்ட அவரும் கேட்ப. அதில் உனக்கு டவுட்டும் இல்லையே, அதில் உளறாருன்னு அவன் சொல்லலையே. அவர் எந்த பேச்சை உளறுகிறார் என்று அவன் சொன்னானோ அதுக்கு தான் பதில். அந்த பதில் ஆரம்பம் எப்படி வருதுன்னா, ஒன்ன ஜிமின்னு சத்தியம் பண்ணிவிட்டு மாலல்ல சாஹிபுக்கும், உங்கள் தோழர் வழிதவறி போயிட்டாருங்கிற. எதை வழிதவறி போனதாக சொல்கிறாய் அது எல்லாம் வகை. பாயிண்ட் வழங்குதா? எதுக்கு தான் இல்லை கவுண்டர் கொடுக்குறான்? வழிதவறி போனது எதை சொன்னா? இதை தான் சொன்னான். ஒரு இறைவன் வணங்குறது கெட்டு போயிட்டாரு, நம்மளாம் பல இறைவனை வணங்கிட்டு இருந்தோம், மாற்றிட்டு நெஞ்சிட்டார், குழப்பிட்டாரு. நம்ம ஒரு டைப்பாக இறைவனை வணங்குறோம், இவர் வேற ஒரு டைப்பை வணங்க சொல்கிறார், ஆளு கெட்டு போயிட்டாரு, சமூகத்தை நம்மளை வழிகட்டுங்கிறான்ல. இவன் தர்கா வணங்கிக்கிட்டு நம்ம போய் தர்கா வணங்கான நம்ம வழிகட்டவன் அவன் சொல்கிறான். அந்த மாதிரி அவன் என்ன செய்கிறான்? ரசூலுல்லாஹ் வழிகட்டவருங்கிறான். எதுக்காக சொல்கிறான்? அவன் ஒரு வழியை கண்டுபிடிச்சி வச்சுருந்தான். நேர் வழின்னு சீட் அடிக்கிறது, குத்தடிக்கிறது, டான்ஸ் ஆடுறது, நிர்வாணமாக தவாப் செய்கிறது, கல் மண்ணை வணங்குறது, இதுகளெல்லாம் என்னது? தண்ணி அடிச்சுட்டு ஆடுவது, இதெல்லாம் அவங்களுடைய வழிபாடாக இருந்துச்சு. இது ஒரு மறுத்தாரில், இது தப்புண்டாரில், இதைத்தான் வழிகேடுனான். இவர் வழிகட்டு போயிட்டார், நம்மளை மாதிரி இல்லை. அவர் எதில் வழிகட்டு போனதை அவன் சொன்னானோ அந்த பேச்சு பூரா வகி. இது திங்கிறதுல வழிகட்டு போயிட்டாருன்னா சொன்னான். கோதுமை, நம்மளாம் கோதுமை ரொட்டி திங்கிற, மண்ணை திங்கிறாருன்னு அப்படியே சொன்னான். அவன் தின்ற கோதுமை ரொட்டி தான் அவரும் தின்றார், அவங்க குடித்த தண்ணியை தான் அவரும் குடித்தார், அவன் சாப்பிட்ட பேரிச்சம்பழத்தை அவர், அதில் வழிகட்டு போனதா சொன்னான். அதெல்லாம் வகியில் செஞ்சது கிடையாது. அப்போ வகி என்று இங்கே சொல்வது எதுக்கென்றால், எதை சொன்னதால் வழிகேடர் என்று அவன் சொன்னானோ அதெல்லாம் வகி. ஒரு இறைவனை வணங்க சொன்னது வழிகேடுன்னா அது வகி. இந்த தொழுகை முறை வழிகேடுன்னா இல்லை வகி. இந்த நோன்பு வைக்கிறது வழிகேடுன்னா இது வகி. அப்போ வகி, அவர் பேசுகிறதெல்லாம் வகின்னு சொன்னால் எந்த மாதிரி பேச்சை இது சொல்லுது? எந்த மாதிரி பேச்சை அவன் உளறல்னு சொன்னானோ இதையெல்லாம் உளறல்ல சொல்லியிருப்பான். வாங்கப்பா சாப்பிட்டு வருவோம், ஹோட்டலுக்கு போய்ட்டு வருவோம்டா, உளறல் வேணான்னு சொல்லுவானா? சொல்ல மாட்டான். குடிக்க கொஞ்சம் தண்ணி கொடுன்னு கேட்குறாரு, உளறாரு சொல்லுவான் அவன்? இதை உளறல்னு சொல்ல மாட்டான். அப்போ எதை அவன் உளறல் என்று சொன்னானோ அந்த பேச்சு எல்லாம் வகி. வகியாக இருக்கனால உனக்கு உளறலாக தெரியுது. என்ன தெரியுது? மனிதர் நம்ம பேசுகிற மாதிரி பேச மாட்டேங்கிறார், டிஃப்ரெண்ட்டாக பேசுகிறாரு, ஊர் உலகத்துக்கு அப்பாற்பட்டு பேசுகிறாருன்னு சொன்னால் அவராக பேசலை, அங்கே வந்து பேசுகிறாருன்னு அர்த்தம். அப்போ அந்த பேசுவதெல்லாம் வகி என்பதற்கு அர்த்தத்தை முந்தின வசனம் சொல்லிடுது. என்ன சொல்லுது? உங்கள் தோழர் வழிகட்டு போகவில்லை, அவர் தவறான பாதைக்கு செல்லலை அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் பேசுகிறதெல்லாம் வகிங்கிறான். அப்போ பேசுகிறதெல்லாம்னா பேசுகிறதெல்லாம்னு அர்த்தம் கிடையாது. வேற என்ன அர்த்தம்? எந்த பேச்சில் வழிகேடு என்று நீ நினைக்கிறாயோ அந்த பேச்சுகள் பூரா என்னது? வகி. இப்போ குழப்பம் வராது. அவர் மனுஷங்க முறையில் கோவப்பட்டிருப்பார், மனுஷங்க முறையில் சில தப்பு பண்ணுவார், அது வகியில் செஞ்சது கிடையாது. அதெல்லாம் எல்லாம் என்ன செய்வான்? கண்டிப்பான். இது மாதிரி ரசூலுல்லாஹ்வுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே இது மாதிரி பல நிலைகள் இருக்கிறது. ஒரு மனிதன் எடுக்கிற முடிவு என்ன இருக்கிறது? பல நிலைகளில் இருக்கிறது. ஒரு நாட்டுக்கு பிரதமர் இருக்கிறாரு. இப்போ பிரதமர் ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டாருங்கிறோம். இது இது ஒரு வாசகம். பிரதமர் என்னஞ்சாரு? ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டார். பிரதமர் தலப்பா கட்டியிருக்கிறாருங்கிறோம். ரெண்டு பிரதமர் தான் செய்கிறாரு. பிரதமர் மன்மோகன் சிங் தலப்பா கட்டியிருக்காருல்ல, பிரதமர் தலப்பா கட்டியிருக்கிறாரு, பிரதமர் கையெழுத்து போட்டாருங்கிறோம். இது ரெண்டு பிரதமர் என்ற அடிப்படையில் செஞ்சதா? ஒன்று பிரதமர் என்ற அடிப்படையில் செஞ்சது, ஒன்று அவர் பிரதமராக இல்லாட்டாலும் செய்வார். தலப்பா கட்டுறது இருக்குத, பிரதமர் தான் கட்டியிருக்கிறாரு. இந்த தலைப்பாகை பிரதமர் என்பதற்காக கட்டினாரா? பிரதமராக இல்லாட்டி அவுத்துருவாரா? இதுக்கு முந்தி உள்ள எல்லா பிரதமரும் கட்டினாங்களா? இல்லை. அப்போ பிரதமர், ஆனால் பிரதமர் தலப்பா கட்டியிருக்காருன்னு நம்ம சொல்லுவோம். இப்போ பிரதமர் தலப்பா கட்டியிருக்காருன்னு சொன்னால்
பிரதமர் வந்து பிரதமர் என்ற அடிப்படையில் கட்டியிருக்காரா? அதை இல்லை. பிரதமர் கையெழுத்து போட்டார்னா, ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டார்னா அது பிரதமர் என்ற அடிப்படையிலாம் போட்டார். அந்த சீட்டில் இல்லாட்டி கையெழுத்து செல்லவும் செய்யாது, போடவும் மாட்டான். அமெரிக்காவோடு பிரதமர் ஒப்பந்தம் செய்தாருங்கிறோம். அப்போ அந்த போஸ்ட்டில் இருந்தால் தான் செய்ய முடியும். பிரதமருங்கிற போஸ்ட் இல்லாட்டி அந்த ஒப்பந்தம் செஞ்சிருக்க முடியாது. இந்த தலப்பா என்பது அதுவும் பிரதமர் தான் கட்டியிருக்கிறாரு. பிரதமர் ருசித்து சாப்பிட்டார்னு போடுவாங்க. அது பிரதமர் என்ற முறையில் ருசி சாப்பிட்டார். அது அவர் பிரதமராக இல்லாமல் கொடுத்தாலும் தின்னு தான் இருப்பார். நாளைக்கு பிரதமர்கிட்ட இறங்கிட்டாருன்னா சாப்பிடாம போயிடுவாரா? பிரதமர் வந்து சப்பாத்தி குருமாவை ருசித்து சாப்பிட்டார்னு எழுதுறான், பேப்பரில் எழுதுறான். அப்போ பிரதமருடைய செயல் தான் எல்லாமே. பிரதமர் ஒன்றுக்கு போகிற கூட அவருடைய செயல் தான். அது பிரதமர் என்ற அடிப்படையில் ஒன்றுக்கு போனார். பிரதமர் ஒன்றுக்கு போனார்னா என்ன அர்த்தம்? பிரதமர் என்ற அடிப்படையில் போகல. அப்போ ரசூலுல்லாஹ் பேசினார்கள்னா ரசூல் என்ற அடிப்படையிலையும் பேசுவார்கள், மனிதர் என்ற அடிப்படையிலையும் பேசுவார்கள். எது ரசூல் என்ற அடிப்படையில் பேசுகிறார்களோ அது வஹி. எது மனிதர் என்ற அடிப்படையில் பேசுகிறார்களோ அது என்ன இல்லை, வஹி இல்லை. இப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது. அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் இருக்குது. ஒரு கடை முதலாளி இருக்கிறான், முதலாளி என்ற முறையில் ஒன்று பேசுவான். மனிதன் என்கிற முறையில் என்ன செய்வான், அது ஒன்று பேசுவான். குடும்ப தலைவன்கிற முறையில் ஒன்று பேசுவான். சாதாரண அடிப்படையில் ஒரு பேசுவான். ஒரு இயக்கத்தின் தலைவன் என்ற முறையில் ஒரு கருத்தை சொல்லுவான். இப்போ நாங்கள் பாடம் நடத்துகிறோம், தௌஹீத் ஜமாத் தலைவர் என்ற அடிப்படையில் பாடம் நடத்துகிறேன், இல்லாட்டாலும் நடத்துவேன். இந்த தௌஹீத் ஜமாத் தலைவருக்கு இந்த பாடத்துக்கான சம்மந்தம் இருக்குதா? ஆனால் தௌஹீத் ஜமாத் தலைவர் பாடம் நடத்தினார்னு சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம் இல்லை. தலைவர் என்ற அடிப்படையில் நடத்தினா அர்த்தம் கிடையாது. இந்த பாடம் வந்து இது மார்க்க விஷயம், எங்கேயும் நடத்துவோம். இந்த பொறுப்பில் இருந்தாலும் நடத்துவோம், இல்லாட்டாலும் நடத்துவோம். இந்த ஆனால் என்ன அவர் யாருன்னு காட்டுறதுக்கு ஒரு அடையாளத்துக்கு சொல்லுவோம், அடையாளத்துக்கு சொல்லுவோமே தவிர அந்த பொறுப்புக்கும் அந்த செயலுக்கும் சம்மந்தம் இருக்கான்னு பார்க்கணும். சம்பந்தம் இருந்தால் அந்த அடிப்படையில் செஞ்சது. ஆனால் இதை வந்து யாரும் சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டோம். நான் பிரதமர் என்கிற அடிப்படையில் இதை சாப்பிடவில்லை, மனிதன் என்ற அடிப்படையில் சாப்பிடுகிறேன்னு சொல்கிற திம்மா ஒருத்தன் விலங்கு. எல்லாருக்கும் என்ன செய்யும், பிரதமர் சாப்பிட்டார்னு பேப்பரில் எழுதும்போது பிரதமர் சாப்பிட்டாரு, ஆனால் இது பிரதமர் என்கிற அடிப்படையில் அவர் சாப்பிடவில்லை, மனித இயல்பின் அடிப்படையில் இது உண்மை. இந்த உண்மையை சொன்னால் கிறுக்கன்னு சொல்லுவான் அவனை. ஏன் அப்படி சொல்கிறான்? எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மையை சொல்லக்கூடாதுல்ல. எல்லாரும் அது என்ன மாதிரி ஒருத்தருக்கு விளங்காட்டி தான் அது விளக்கணும். பிரதமர் சாப்பிட்டார்னா அந்த போஸ்ட்டுக்காக சாப்பிட்டார், அவர் வயிற்றுக்கு தான் சாப்பிட்டார், விளங்குதா? அந்த போஸ்ட்டுக்காக என்ன செய்யலை, அவர் சாப்பிடவில்லை. ஆனால் இது விளக்குனா தான் கிறுக்குத்தனமாக போயிடும். இந்த இடத்துல நல்லா விளக்கிருந்தான்னு வைங்க, அதான் லூஸ்தனம். அவர் பேசுவதெல்லாம் வைக்கின்ற எதை சொல்கிறவனுக்கு தெரியுமான்னா அது மாதிரி போயிடுது. அதனால் என்ன செய்யணும், அறிவுடையவனுக்கு இது விளங்கும். அறிவுடையவனுக்கு என்ன செய்யும், பிரதமர் சாப்பிட்டார் என்றால் அதுக்கு என்ன அர்த்தம், பிரதமர் வந்து அமெரிக்காவுக்கு போனார்னா அதுக்கு என்ன அர்த்தம், இது ரெண்டுக்கும் என்ன செய்யும் வித்தியாசம் வந்து எல்லாருக்கும் விளங்கும். எல்லாருக்கும் விளங்கும், உனக்கு விளங்கலங்கணும். நாளை குரான் சொல்கிறவனுக்கு என்ன செய்யலை, விளங்க மாட்டேங்குது. அப்போ ரசூலுல்லாஹ்வுடைய செயலாக இருந்தாலும் சரி, எந்த மனிதருடைய செயலாக இருந்தாலும் சரி, அவர் ஒரு பொறுப்பில் இருப்பாரையானால் அந்த பேரை சொல்லித்தான் அதை சொல்லுவாங்க. முதல்வர் நினைஞ்சார், முதல்வர் அங்கே கொடநாட்டுக்கு போனார், ஓய்வு எடுக்க போனார்னா முதல்வராக ஓய்வு எடுக்க போகிறாரு. உங்கள் கொடநாட்டுக்கு போய் தங்குவது முதல்வர் டியூட்டியில் ஒரு டியூட்டியா? முதல்வராக இருக்கிறாரு. முதல்வர் வந்து டெங்கு காய்ச்சலை பற்றி அதிகாரிகள்கிட்ட ஆலோசனை நடத்தினார். இன்றைக்கி 2 செய்தி பேப்பரில் பார்ப்பீங்க, டெங்கு காய்ச்சலை குறித்து ஆலோசனை நடத்தினார்னு. இது எந்த அடிப்படையில் நடத்தினார்? ஆமாம், அவர் வந்து வெயில் கடுமையாக இருக்கிறதுனால கொடநாட்டில் ஓய்வு எடுக்க போகிறாருன்னா இது முதல்வர் என்ற அடிப்படையிலையா? முதல்வராக இல்லாட்டாலும் கோடை காலத்தில் அவங்கள்ட்ட மங்களா இருந்து அங்கே போய் இருக்க தான் செய்வாங்க. அது முதல்வர் டியூட்டி கிடையாது. கொடநாட்டில் போய் தங்குறது அவங்களோட டியூட்டி ஒன்றும் கிடையாது. அப்போ முதல்வர்னு தான் நம்ம சொல்லுவோம், நம்ம விளங்கிக்கிறோம். முதல்வர்னு சொன்னால் முதல்வர் என்ற அடிப்படையில் செஞ்சது எது, முதல்வர் என்று இல்லாமலும் ஒரு மனிதர் என்ற அடிப்படையில் செய்தது எது, நம்ம விளங்குதில்ல. அந்த மாதிரி விளங்குற வசனம் தானே இது. அவர் பேசுகிறதெல்லாம் வஹீன்னு சொன்னால் தூதர் என்ற அடிப்படையில் பேசுனது. பேசுகிறதெல்லாம் வஹீன்னா என்ன அர்த்தம்? எதை தூதர் என்கிற அடிப்படையில் அவர் பேசினாரோ அதெல்லாம் வஹி. ஒருத்தரை கண்டவனும் கோவப்படுவது தூதர் அடிப்படையிலையா? கோவப்படுத்துகிற மாதிரி வார்த்தை நீங்கள் சொன்னால் எனக்கு கோவம் வரும். நான் கோவப்படுத்துகிற மாதிரி வார்த்தையை சொன்னால் உங்களுக்கு கோவம் வரும். இது தூதருங்கிற முறையில், மாணவருங்கிற முறையில், ஆசிரியர் முறையில் எடுத்துக்கொள்வதா? அது மனிதர் என்ற முறையில் என்ன செய்கிறது, எடுத்துக்கொள்வது. அப்போ இதனால் இதுக்கு எதிராக கவுண்டர் கொடுத்தாங்கன்னா அதுக்கு பதில் இப்படி கொடுத்துருங்க. அதனால் இந்த வசனம் நமக்கு என்ன சொல்லுது, பேசுகிறதெல்லாம் வஹி என்பது வந்து அந்த இதை சொல்லுகிறது. அதாவது மார்க்க விஷயத்தை சொல்லுகிறது. எதை வழிகட்டுதா சொன்னான்னு அதை சொல்லுகிறது. அப்போ அவங்களுடைய அந்த பேச்சியெல்லாம் வஹீன்னு வறுமையானால் அதை பின்பற்ற அவசியமா இல்லையா? அப்போ எப்படி குரான் மட்டும் போதுன்னா இது இந்த வசனத்தை மறுக்கிறான். அவன் முதல்ல உள்ள வசனங்களையும் மறுத்துவிட்டான். அதாவது நீ தான் விளக்கணுங்கிறத மறுக்கிறான், ஒரு வசனத்தை மறுக்கிறான்.
எல்லா தூதரையும் இப்படி தான் அனுப்பியிருக்கிறோம், மொழி ஒன்றுபட்டு இருக்கணும், விளக்கணவர் என்கிற வசனத்தை அவன் மறுக்கிறான். 3 வகையாக அல்லாஹ் பேசுவான் அப்படிங்கிறத மறுக்கிறான். அவர் பேசுகிறதெல்லாம் வஹியை தவிர வேற இல்லை, இதையும் மறுக்கிறான். அகல குரான் பேர் அவனுக்கு. ஆனால் உண்மையில் அவன் என்னவா இருக்கான்? முன்கிருள் குரானை மறுக்கிறவனாக இருக்கிறான். குரானுக்கு உடையவனாக இல்லாமல் அகலண்டா உடையவனான்னு பேரை வைத்துக் கொள்கிறான். நடவடிக்கை என்னவா இருக்குன்னா குரானை மறுக்கிறவனாக இருக்கிறான். குரானை ஹதீஸையும் யார் பின்பற்றுகிறார்களோ அவங்க தான் அகலல் குரான். அவங்க தான் யார்? நம்ம தான் அகல குரான். ரசூலுல்லாஹ் என்னஞ்சாங்க? திரு அகலல் குரான், குரான் அகல குரான்களே நீங்கள் வித்திரு தொழுவுங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் நமக்கு என்ன பேர் வைக்கிறாங்க? அகல குரான்ங்கிறாங்க. ஆனால் வித்திரு தொழுவு சொல்கிறாங்க. வித்திரு குரானில் இல்லை. அதில் என்ன வருது? திரு வித்திரு தொழுவுங்கள் அகலல் குரான், அகல குரான்களேன்னு முஸ்லீம்களுக்கு ரசூலுல்லாஹ் வச்ச பேர் என்ன? நம்மள அகல குரான் தான். குரான் ஹதீஸ்ன்னு சேர்க்க தேவையே இல்லை. அகல குரான் இருந்தால் ஹதீஸை தான் பின்பற்றுவான். இவன் போலி நம்ம அந்த பேர் தப்பானதுக்கு அவன் பயன்படுத்துனதுனால நம்ம பயன்படுத்திக்கிற கூடாது. அது ஒரு நல்ல பேர். அகல குரான் என்பது என்னது? நல்ல பேர். அவன் அகல குரான்னு சொல்லவே கூடாது. அவன் குரானை மறுக்கிறவன் தான் அவனுக்கு பேர். அவனுக்கு சரியா முன்கிருள் குரான் தான் அவன் பேரை தவிர அவனுக்கு பேர் என்ன இல்லை? நம்ம தான் அகல குரான். நாங்கள் தான் குரானுக்கு உடையவர்கள். ஏன்? குரான் சொல்கிறபடி குரானை விளங்குறோம். குரான் என்ன மாதிரி விளங்க சொல்லுகிறதோ அந்த மாதிரி நாங்கள் குரானை ஏற்றுக்கிறோம். குரான் தெளிவானது என்பதை நாங்கள் தான் நிரூபிக்கிறோம். நீ குரான் தெளிவற்றதுன்னு சொல்ல வர்ற. தெளிவானது என்று சொல்லி தெளிவானது தான், ஆனால் தெளிவில்லாதுங்கிறான். அவன் என்ன சொல்கிறான்? குரான் தெளிவானது, எங்கட விளக்கத்துக்கு ஆனால் தெளிவில்லாது. நம்ம என்ன செய்கிறோம்? குரான் தெளிவானது தான், இந்த இருக்குது தெளிவு காட்டிடுறோம். அப்போ யார் குரானுங்க? அகல குரான். நம்ம தான் குரான். அகல குரான்ங்கிற பேரை நமக்கு ரசூலுல்லாஹ் அணிஞ்சிருக்கிறாங்க. சஹாபாக்களை நோக்கி சொல்லி இருக்கிறாங்க. அடுத்து ஒரு 5 வசனம் போட்டிருக்கிறோம். 5, 6, 7 வசனம். 1, 2, 3, 4, 7 வசனம் இருக்குது 47ஆம் பக்கத்தில். இந்த 7 வசனத்தில் என்ன சொல்லப்படுதுன்னா, 7 வசனமும் ஒரே கருத்து தான். வார்த்தைகள் முன்ன பின்ன வந்தாலும் 7 வசனத்தில் என்ன செய்யணும்னு கேட்டால், அதாவது அல்லிமுகுல் கிதாப உல் ஹிக்மத்தை ரசூலுல்லாஹ் பற்றி சொல்லும்போது இவர் என்ன செய்வார் என்றால் வேதத்தையும் ஞானத்தையும் கற்றுக் கொடுப்பார். ரசூலுல்லாஹ்வுடைய டியூட்டியை சொல்லும் பொழுது இந்த தூதர் என்ன செய்வார் என்றால் 2 வேளை செய்வார். அல்லிமுகும் அல் கிதாப, வேதத்தை கற்றுக் கொடுப்பார். உல் ஹிக்மத்தை, ஞானத்தை கற்றுக் கொடுப்பார். அதை கற்றுக் கொடுப்பதற்கு நான் அனுப்புனேன். ரசூலுல்லாஹ்வை அனுப்புனதை பற்றி இதெல்லாமே ரசூலுல்லாஹ் பற்றி சொல்லுது. இந்த 7 வசனங்களும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் எதற்கு அனுப்பியிருக்கிறான் என்று சொல்கிறது. எதுக்கு அனுப்பியிருக்கிறான்? அவர் வேதத்தையும் கற்றுக் கொடுக்கணும், ஞானத்தையும் கற்றுக் கொடுக்கணும். அப்போ அவர் வேதத்தையும் கற்றுக் கொடுக்கணும்னு சொல்லி வந்திருக்கு, ஞானத்தை கற்றுக் கொடுக்கணும் வந்திருக்குது. அந்த ஞானம் எங்கே? ஞானத்தை கற்றுக் கொடுக்கணும்னா கற்றுக் கொடுத்துப்பாரா இல்லையா? அல்லாஹ் எதுக்கு அனுப்புனான்னு அதை செய்யாமல் இருந்திருப்பாரா? தூதரை அனுப்புகிறான். எதுக்கு அனுப்புகிறான்? நீ ஞானத்தை கற்றுக் கொடுத்துடுவான்னு அனுப்புகிறான். அப்போ ஏதோ ஒரு ஞானத்தை அவன் கொடுத்துருக்குறான்னு அர்த்தம். அவர் அதை செஞ்சிருப்பாரா இல்லையா? ஞானத்தை கற்றுக் கொடுத்துட்டாரு. வேதம் இந்த இருக்குது, ஞானம் எங்கே? வேதம் இந்த இருக்குது, வேதம் இந்த இருக்குது, கையில் இருக்குது. அவர் கற்றுக் கொடுத்த ஞானம் எங்கே? இப்போ ஞானத்தை கற்றுக் கொடுக்கலன்னு சொன்னீங்கன்னா இந்த வேதத்தை பொய்யாக்குற. அல்லாஹ் எதுக்கு அனுப்புனானோ அது நிறைவேறலை. அவன் அல்லாஹ்வுடைய திட்டமே ஃபெயிலியர் ஆச்சுன்னு அர்த்தம். அல்லாஹ் அனுப்புகிறான், ஒரு ஆளை செலக்ட் பண்ணி தேர்ந்தெடுக்கிறான். அவர் எப்படிப்பட்டவராக இருக்குன்னு அவன் சொல்வதை செய்து முடிப்பவரை தான் தேர்ந்தெடுப்பான். சொன்னதை மீறக்கூடியவர் தேர்ந்தெடுப்பானா? தேர்ந்தெடுக்க மாட்டான். அப்போ ஒரு ஆளை கூப்பிட்டு நீ போய் வேதத்தையும் சொல்லி கொடுத்துட்டு வா, ஞானத்தையும் சொல்லி கொடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னால் அவர் 2ஐயும் செஞ்சுருக்கணுமா இல்லையா? செஞ்சுருக்கணும், கண்டிப்பாக செஞ்சுருப்பார். செஞ்சு இருக்கணும்னு சொன்ன அவர் கற்றுக் கொடுப்பார்னு சொன்னாலேயே அதை நம்ம எடுத்துக்கணுமா இல்லையா? அவர் வேதத்தையும் நமக்கு என்ன செய்வார்? கற்றுத்தருவார். ஞானத்தையும் கற்றுத்தருவார்னா அவர் நமக்கு கற்றுத்தருவார்னு சொன்னால் அதை ஏற்றுக்கணும்னு அர்த்தம் இருக்கா இல்லையா? இருக்குது. ஒரு கற்றுத்தருவார், நீங்கள் என்ன செய்யுங்க? கற்றுக்கொள்ளணும். ஒருவர் கற்றுக் கொடுத்தால் நம்ம என்ன செய்யணும்? கற்றுக்கொள்ளணும். அப்போ இந்த குரானை சொல்லும் போதெல்லாம் என்ன செய்கிறான்னா அல் கிதாப உல் ஹிக்மத்துங்கிறான். கிதாபையும் ஹிக்மத்னா ஞானம். கிதாபையும் ஹிக்மத்தையும் அவருக்கு நம்ம கொடுத்தோம். கிதாபையும் ஹிக்மத்தையும் அவர் சொல்லி காட்டுவார். ஹிக்மத்தையும் சொல்லி காட்டுவார், கிதாபையும் சொல்லி காட்டுவார் என்று இந்த வசனங்கள்ல எல்லாம் என்ன செய்கிறது? இந்த வேதமும் ஞானமும் தலை போட்டிருக்கிறோம். இந்த வசனங்கள்லாம் அந்த 2 விஷயம் சொல்லப்படுகிறது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறும் கித்தாபை சொல்கிறதுக்கு மட்டும் வரவில்லை, புக்கு கொண்டாந்து கொடுத்துட்டு போகிறதுக்கு மட்டும் வரல.
புக்கோட ஞானத்தையும் நமக்கு சொல்லித் தருவதற்காக வந்திருக்கிறார்கள். அப்போ அவங்க சொன்னதெல்லாம் ஞானம்னு அர்த்தம். அவர்கள் சொன்னது எல்லாமே என்னது? ஞானம். அது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வழங்கப்பட்ட ஞானம். அவர் கற்றுக் கொடுப்பார் என்றால் கற்றுக்கொள்வது நம்முடைய கடமை, அதை அறிந்து கொள்வது நம்முடைய கடமை, அறிந்து கொண்டால் பின்பற்றுவது கடமை என்ற எல்லா அர்த்தமுமே இதில் அடங்கி இருக்கிறது. அப்போ இந்த வசனத்தின்படி பார்த்தாலும் அவங்க குர்ஆனை மறுக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் வந்து 2 விஷயத்து டியூட்டிக்கு வந்திருக்கிறாங்க, அவன் அதெல்லாம் கூட கொண்டா தந்துட்டு போயிட்டார், அது ஒரு வேலை முடிஞ்சு போச்சு அப்படின்னு அவன் வந்து நினைக்கிறான். இந்த வாதத்தை வச்சு நீங்கள் அதுக்கு பதில் சொல்லிக்கிறணும். அதுக்கப்புறம் வந்து அதே கருத்தான், இது ரெண்டையும் ஒன்றா சேர்த்துக்கலாம். 4 வேலையை எல்லாம் சொல்லி காட்டலாம். தூதர் என்ன செய்வார்னு கேட்டால் வசனங்களை வந்து ஓதி காட்டுவார், வசனங்களை ஓதி காட்டிடுவார். அதுக்கப்புறம் உங்களை தூய்மைப்படுத்துவார். அதுக்கப்புறம் உங்களுக்கு வேதத்தையும் ஞானத்தையும் கற்றுத்தருவார். நீங்கள் அறியாது இருந்தவற்றையும் உங்களுக்கு கற்றுத்தருவார். தூதருடைய வேலை என்ன? அவர் முதல்ல வேதத்தை ஓதி காட்டிடுவார், விளக்க மாட்டார். முதல் வேலை என்ன செய்வார்? எத்லு அலையும் ஆயாத்திகி, அவனுடைய ஆயாத்துகளை ஓதி காட்டுவார். ஓதி காட்டினதுக்கப்புறம் அந்த ஆயத்தை விளக்குவார். ஓதி காட்டுறது அல்லாஹ் தனியாக சொல்கிறான். அதுக்கப்புறம் அந்த வசனங்களை என்ன செய்வார்? விளக்குவார். வசனத்துக்கு விளக்கமாக மட்டும் இல்லாமல் சில ஹதீஸ்களை எடுத்தீங்கன்னா குர்ஆனுக்கு விளக்கமாகலாம் இருக்காது, அது தனி ட்ராக்கில் இருக்கும். குர்ஆனுக்கு மாற்றமாகவும் இருக்காது, குர்ஆனுக்கு விளக்கமாகவும் இருக்காது. அந்த மாதிரி ஹதீஸ் இருக்கா இல்லையா? நிறைய விஷயங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. தொழுகையை பற்றி சொன்னாங்கன்னா அது விளக்கம்ன்றவீங்க. ஹஜ்ஜை பற்றி சொன்னாங்கன்னா என்ன செய்வீங்க? ஹஜ்ஜின் குர்ஆனில் இருக்குது, அதை விளக்கிட்டாருன்றவீங்க. அது மாதிரி ஜக்காத்தை பற்றி சொன்னால், நோன்பை பற்றி சொன்னால் விளக்கிட்டாருவீங்க. அது இல்லாமல் எத்தனை விஷயங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சுருக்கிறாங்க, பேசியிருக்கிறாங்க. இந்த அதாவது குர்ஆனுடைய எந்த ஒரு வசனத்துக்கு அது விளக்கம்னு சொல்ல இயலாது. எடுத்து பார்த்தோம்னா இது இந்த வசனத்துக்கு விளக்கமாக அமைந்திருக்குன்னு சொல்ல இயலாது. ஆனால் அதுவும் தேவையான விஷயங்களாக இருக்கும். இப்போ உதாரணமாக வந்து ஒரு தெருவில் வீடு கட்டுறீங்க. ஒரு தெருவில் இப்படி ஒரு வீடு இப்படி ஒரு வீடு கட்டுறாங்க. கட்டும்போது பாதை இருக்கணும்ல, இந்த பாதையில் சண்டை வந்துடுது. பாதையில் என்ன வந்துடுது? எவ்வளோ பாதையை எடுத்துக்கிட்டான், நடைபாதையில் கொஞ்சம் 2 அடி எடுத்துக்கிட்டான், 3 அடி எடுத்துக்கிட்டான்னு பிரச்சனை வருது. இப்படி உங்களுக்குள்ள சண்டை வறுமையானால் நடைபாதை என்பதை 7 அடின்னு தீர்மானித்துக் கொள்ளுங்கள். 7 அடிக்குள்ளே எவனும் வரக்கூடாது, 7 அடி விட்டாகணும். 7 அடிக்கு அப்புறம் என்ன வேணால் எடுத்து தொலைஞ்சிட்டு போ. சண்டை வந்துருமையானால் மஸ்ட்டு 7 அடி இருக்க வேண்டும். மஸ்ட் என்ன செய்யணும்? 7 அடி குறைவாக சந்துகள் இருக்கக்கூடாது. ரசூலுல்லாஹ் இதை சொல்கிறாங்க. இது எந்த வசனத்துக்கு விளக்கம்? ஒரு வசனத்துக்கு விளக்கம் இல்லை. இது குர்ஆனுடைய எந்த ஒரு வசனத்தை இது விளக்கலை. இது ஒரு தனி சட்டம், இது சொல்லுகிறது. இது குர்ஆனுக்கு முரணும் இல்லை. இந்த வசனம் இந்த சட்டம் எந்த ஒரு ஆயத்துக்காவது முரணா? இல்லை. எந்த ஒரு ஆயத்துக்காவது விளக்கமா? இல்லை. அப்போ இதையும் ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. இதை நினைஞ்சிருக்கிறாங்க, இதை வந்து சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இதை வந்து நம்ம ஏற்றுக்கிறதான்னு கேட்டால் நீங்கள் என்ன செய்யக்கூடாது? குர்ஆனுக்கு விளக்கமாக இல்லையில ஏற்றுக்கிற முடியாதுன்னு சொல்ல முடியாது. இந்த வசனம் வேற. ஏன்னா முதல்ல உள்ள வசனம் அவர் குர்ஆனை விளக்குவார்னு சொல்லிடுச்சு. அதனால குர்ஆனுக்கு விளக்கமாக இருக்கிற ஹதீஸை ஏற்றுக்கணும்னு அதிலிருந்து விளங்கும். ஏலேருந்து விளங்க? முதல் சொன்னோம்ல, இந்த 16, 64, 44 சொன்னோமே, அதிலிருந்து உங்களுக்கு என்ன விளங்கும் என்றால் ரசூலுல்லாஹ் பேசின எல்லாத்தையும் ஏற்றுக்கணும்னு வராது. எதை ஏற்றுக்கிறேன்னு? எந்த ஹதீஸ் வந்து ஒரு ஆயத்தை விளக்குதோ, குர்ஆனை விளக்குவதற்காக அவர் அனுப்பியிருந்தா, அப்போ எந்த ஹதீஸை நீங்கள் ஏற்றுக்கிறேன்னு? எந்த ஹதீஸ் வந்து ஒரு ஆயத்தை விளக்குற மாதிரி இருக்குதோ அதை ஏற்றுக்கிறேன்னு. விளக்குற மாதிரி இல்லாட்டி ஏற்றுக்கிறணும்னு அந்த வசனத்தில் வராது. எந்த வசனத்தில்? 16, 44 பார்த்தீங்கன்னா இந்த முகமது குர்ஆனை விளக்குவார். அப்போ தொழுகை இப்படி தான் சொல்லணும்ட்டாங்களோ அதை ஏற்றுக்கிறலாம். இதை ஏற்றுக்கிறக்கூடாது. இப்போ சொன்னோம்ல 7 அடி விடணுங்கிறத என்ன செய்யக்கூடாது? ஏற்றுக்கிற வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்? இது குர்ஆனுக்கு விளக்கமாக இல்லை அப்படின்னு வரும்ல. அதுவும் வரக்கூடாதுங்கிறது அல்லாஹ் என்ன செய்கிறான்னா இந்த வசனத்தில் இந்த தூதரின் 4 பணிகள்னு கொடுத்துருக்கோம்ல 50ஆம் பக்கத்தில், தூதருக்கு வந்து 4 வேலையை நான் கொடுத்துருக்குறேங்கிறேன் அல்லாஹ். ஒன்று என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அந்த வசனத்தை படிங்க. எப்படின்னு கேட்டால் உனது வசனம் இது முதல் விஷயம். இப்ராஹிம் நபி துவா செய்கிறாங்க அல்லாஹ்விடத்தில், இறைவா இவங்களுக்கு ஒரு தூதரை அனுப்பு, காபத்துல்லாவை கட்டிட்டு மக்காவுக்கு ஒரு தூதரை அனுப்புமாறு ரசூலுல்லாஹ் இப்ராஹிம் நபி என்ன செய்கிறாங்க? துவா செய்கிறாங்க. எப்படி துவா செய்கிறாங்கன்னா, எங்கள் இறைவா அவர்களிலிருந்து அவர்களுக்காக ஒரு தூதரை அனுப்புவாயாக. அந்த தூதர் என்ன மாதிரி இருக்க வேண்டும் என்றால் உனது வசனங்களை அவர்களுக்கு கூறுவார். அவர் என்ன செய்வார்? வசனங்களை வாங்கி மக்களுக்கு சொல்வார்.
விளக்குறதை பற்றி பேசலை. என்ன செய்வார் அவர்? வசனங்களை கூறுவார் ஒன்று. அதுக்கடுத்து அவர்களுக்கு வேதத்தையும் ஞானத்தையும் கற்றுக் கொடுப்பார். வசனத்தை கூறுவது ஒரு வேலை, அதுக்கப்புறம் வேதத்தை கற்றுக் கொடுக்கறது. வேதத்தை கற்றுக் கொடுக்குறேன்னா என்ன விளங்கிடக்கூடாது, நம்ம இது அலிஃபு பே அந்த கற்றுக் கொடுக்கறது இல்லை, அது அவருக்கு தெரியாது. அவருக்கு எழுத படிக்க தெரியாத வேதத்தை கற்றுக் கொடுப்பார்னு என்ன விளங்கிடக்கூடாது, அலிஃபு ஆ இ ஊன்னு கற்றுக் கொடுக்குறது அந்த கற்றுக் கொடுக்கறது இல்லை. அவருக்கு எழுத படிக்க தெரியாது. கற்றுக் கொடுக்கறதுனா அர்த்தத்தை கற்றுக் கொடுக்கறது தான். கற்றுக் கொடு வேதத்தை கற்றுக் கொடுக்க என்ன அர்த்தம்? ஏன்னா வேதத்தை வாசிக்க கற்றுக் கொடுக்குறதா இருந்தால் அவர் வாசிக்க தெரிஞ்சிருக்கணும்ல. அந்த உம்மத்துக்கும் வாசிக்க தெரியாது, அதிகமான பேருக்கு அவருக்கும் வாசிக்க தெரியாது. அந்த சமுதாயத்துக்கு பேர் உம்மியன்கள்ங்கிறான்ல, அவங்களுக்கும் வாசிக்க தெரியாது. இவர் எல்லாத்தையும் வாசிக்க தெரிஞ்சவராக மாற்றவும் இல்லை. இவர் என்ன செய்யலை, வாங்கப்பா எல்லாரும் எழுத்தறிவு கற்றுத்தரேன்னு சொல்லி எல்லாருக்கும் வேதத்தை கற்றுக் கொடுக்குறேன்னு சொல்லி மக்தபில் நம்ம அலிப்பை ஓதி கொடுக்குறோமே அந்த மாதிரி ஓதி கொடுத்து கற்றுக் கொடுக்குற வேலையா அது இல்லை. அப்போ கற்றுக் கொடுப்பார்னா என்ன அர்த்தம்? இந்த வேதம் என்ன சொல்கிறது, இந்த வசனத்துக்கு என்ன விளக்கம், இந்த ஆயத்துக்கு என்ன கருத்து, இது என்ன சம்பவத்தை நமக்கு சுட்டி காட்டுகிறது என்று அந்த வேதத்தை கற்றுக் கொடுப்பார் என்றால் அதனுடைய கருத்துக்களை கற்றுக் கொடுப்பார். முதல்ல வேதத்தை ஓதி காட்டுவார். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படி ஓதிடுவார். அதெல்லாம் எழுதிக்கிடுவாங்க. அது ஒரு டியூட்டி ஒன்று. ரெண்டாவது என்ன செய்வார், அதில் எதையெல்லாம் விளக்கணுமோ அதை விளக்குவார், வேதத்தை கற்றுக் கொடுப்பார். அப்போ வேதத்துக்கு விளக்கத்தை ஏற்றுக்கிறணும். அடுத்து என்ன ஒரு ஹிக்குமா, ஞானத்தையும் கற்றுக் கொடுப்பார். ஞானம் தான் இது. எது குர்ஆனுக்கு விளக்கமாக இல்லாட்டாலும் அவர் சொன்ன சட்டங்கள் எல்லாம் சட்டம்தான். குர்ஆனுக்கு விளக்கமாக இருக்காது, அது விளக்கத்தை மட்டும் சொல்லுவார்னா நிப்பாட்டிக்கிறல. யோ அல்லி முகமுல் கிதாப உல் ஹிக்குமா, கிதாபையும் கற்றுக் கொடுப்பார். கிதாப்னா வேதம், வேதத்தையும் கற்றுக் கொடுப்பார். உல் ஹிக்குமத்தை ஞானத்தையும் கற்றுக் கொடுப்பார். அப்போ இந்த பாதையில் சண்டை வந்தால் என்ன செய்யுங்க செய்யுங்க. அதாவது ஈமான் 72 கிளைகளாக இருக்கிறது. தெருவில் கிடக்கிற ஒரு முல்லை தூக்கி ஓரமாக போட்டிங்கன்னா அதுவும் ஈமான். இதெல்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் இந்த ஒரு வசனத்துக்கு என்ன செய்யலை, விளக்கம்னு சொல்லப்படலை. இது ஒரு பொதுவான நல்ல விஷயங்கள், பொதுவாக நல்ல அறிவுரைகள். அப்போ அறிவுரைகளாக சட்டங்களாக அவர் எதையாவது சொல்வாரையானால் அதுவும் அவர் நான் சொல்லி தான் கற்றுத்தர்றாரு, அவராக கற்றுத்தரல. அதையெல்லாம் சொல்கிறதுக்கு தான் அனுப்புனேங்கிறான்ல. அவர் அனுப்புனது எதுக்கு? வேதத்தையும் விளக்குவார், அதுபோக ஞானத்தையும் விளக்குவார். அந்த டியூட்டி பண்ணுறதுக்கு தான் அனுப்பியிருக்கிறேன். அவர் கற்றுத்தந்த ஞானத்தை நீங்கள் ஏற்றுக்கிறணும். ஞானமாக இல்லையான்றதை நிரூபிக்கிறது கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு தான் அறிவிப்பாளர்லாம் பார்க்குறோம். கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா என்ன செஞ்சாகணும், கண்டிப்பாக பின்பற்றி ஆக வேண்டும். அடுத்து என்ன செய்வார்னா வேதத்தை ஞானத்தையும் கற்றுக் கொடுப்பார், அவர்களை தூய்மைப்படுத்துவார். அது ஆன்மீக சம்பந்தப்பட்ட போதனைகள் வச்சுக்கிடுவோம். அதுக்கப்புறமா என்ன வருதுன்னு கேட்டால் அந்த அந்த வசனத்தை விட்டு இப்ராஹிம் நபி துவாவை, இது இப்ராஹிம் நபி துவா செஞ்சால் தான் முதல் வசனம் சொல்லுது. துவா தானே செஞ்சாங்க, அது மாதிரி அல்ல அனுப்புனானா ஒத்துக்கிட்டானா அல்ல அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அதுக்காக வேண்டி அல்லாவே அதை சொல்கிறான். என்னென்னு கேட்டால் உங்களுக்கு அனுப்புன தூதர் இருக்கிறாரு, அவர் உங்களுக்கு நமது வசனங்களை கூறுவார். இந்த முகமது நம்ம வசனங்களை உங்களுக்கு என்ன செய்வார், கூறுவார். கூறுவார்னு விளக்க மாட்டார், சும்மா கூறுவார். கூறிவிட்டு உங்களை தூய்மைப்படுத்துவார், உங்களுக்கு வேதத்தையும் ஞானத்தையும் கற்றுத்தருவார். வசனங்களை கூறுவார்ன்ற உடனே அடங்கி போச்சு. கற்றுத்தருவார்னு கூட சொல்கிறான். வசனங்களை கூறுவது வேற, கற்றுத்தருவது வேறன்ற ரெண்டாக பிரிக்கிறான். இல்லை, முதல்ல கூறுவார், அப்புறம் வேதத்தை கற்றுத்தருவார், அப்புறம் ஞானத்தையும் கற்றுத்தருவார். அது மட்டும் இல்லை, நீங்கள் அறியாமல் இருந்தவற்றையும் உங்களுக்கு கற்றுத்தருவார். வேதத்தை சொல்றதோடு போக மாட்டார். பல விஷயங்கள் நீங்கள் தெரியாமல் இருக்கிறீங்க, அதையெல்லாம் அவர் கற்றுத்தருவார். அப்போ அவர் கற்றுத்தந்த ஞானங்கள் எல்லாமே மார்க்கம். அந்த ஞானத்தையும் சொல்வதற்கு தான் அல்லாஹ் என்ன செய்கிறான், அவர் அனுப்பினான். அவரை கற்றுத்தருவதற்காக அனுப்பினான் என்றால் அவர் கற்பித்ததை எப்படி நீங்கள் மறுப்பீங்க? கற்றுத்தருவதற்காக அவர் அனுப்பியாச்சுன்னா அவர் கற்றுக் கொடுத்ததை மறுக்கிறது எப்படி நியாயமாகும்? அப்போ அதனால் இதுவும் நமக்கு என்ன சொல்லுது, குர்ஆனை பின்பற்றுவது போலவே குர்ஆனுக்கு விளக்கமாக அமைந்த ஹதீஸையும் எடுத்துக்கொள்ள வேண்டும், ஞானத்தையும் எடுத்துக்கொள்ள வேண்டும். அது ஞானம் என்ற என்னது, மனிதனுக்கு பயனுள்ள அறிவுரைகள் சொல்லியிருப்பாங்க இல்லையா, இபாதத்தோடு சம்மந்தப்பட்ட இருக்காது. இந்த பாத அகலமாக இருக்கலாம், இபாதத்தாது இபாதத்து சம்மந்தப்பட்டதாக இருக்காது. அப்போ இபாதத்து சம்மந்தப்பட்டதாக இல்லாட்டா கூட அது ஒரு ஞானம், அது ஒரு அழகான ஒரு நல்ல ஒரு விஷயம். அந்த மாதிரி அவர்கள் சொல்வார்களே, ஆனால் அதையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும். அப்போ ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸுகள் குர்ஆனுக்கு விளக்கமாக இருந்தாலும் ஏற்றுக்கிறணும். முந்தின வசனங்கள் சொல்லுது,
இந்த வசனம் குரானுக்கு விளக்கமாக இருக்கிறத ஏற்றுக்கிறோன்னு, குரானுக்கு விளக்கமாக இல்லாமல் அதுவே ஞானமாக இருக்குமே, ஆனால் அதையும் நம்ம என்ன செய்யணும், ஏற்றுக்கிறோன்னு. ஏன்னா அதை சொல்லித்தரதுக்கு தான் நான் அவரை அனுப்பியிருக்கிறேன். ஒரு வேலையை சொல்லித்தருவதுக்கு அவரை அனுப்பிவிட்டால் அவர் சொல்வதெல்லாம் கேட்கணுன்னு தானே அர்த்தம். அவர் கற்றுக் கொடுத்த ஞானம் நமக்கு வேணும் தானே. அந்த ஞானம் எங்கே? ஹதீஸை மறுக்கிறவர்கள் அந்த ஞானத்தை எங்கேருந்து காட்டுவாங்க? ஹதீஸை ஏற்றுக்கிறவங்க காட்டிடுவோம், இந்த அருக்கு ஞானம்னு காட்டுவோம். ஹதீஸை வேணான்னு சொன்னால் அப்போ ஞானம் எங்கேப்பா? அவர் 3-4 வேலை செஞ்சுருக்காரு, நீ ஒரு வேலையை தான் காட்டுற. அவர் 4 வேலை செய்வார், நீங்கள் வருது. வேதத்தை வசனத்தை கூறுவார்னு வருது, வேதத்தை வரை கற்று வேற கொடுப்பார்னு வருது, ஞானத்தை வரை கற்றுக் கொடுப்பார்னு வருது, நீங்கள் அறியாதையெல்லாம் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார்னு வருது. நீ இந்த அருக்கு புஸ்தகம்னு காட்டுற. மீதி 3 எங்கே? அதெல்லாம் அவர் செஞ்சார், அது எங்கே அப்படின்றதுக்கு அவங்களுக்கு என்ன செய்ய முடியாது. என்ன செய்வாங்கன்னு கேட்டால் எல்லாம் அதுதாங்க வாங்க. எங்கடா வேதம்? எங்க? அது வேதம் இதான் கற்றுக் கொடுத்த, இதான் கற்றுக் கொடுத்தது. ஞானம் இதான் ஞானம், அறியாதவற்றெல்லாம் இதான் அதுங்கிறாங்க. இவனுக்கு இருக்க இருப்பானா? அப்போ அப்படின்னா அல்லா எல்லாம் ஷார்ட்டாக சொல்லக்கூடியவன், சுருக்கமாக சொல்லக்கூடியவன். அப்போ ஒரு விஷயத்தை நாளாக போட்டு சொல்லுவான தேவையில்லாமல். வசனத்தை கூறுவார், இதுக்கு பதில் சொல்கிறாங்க. என்ன பதில் சொல்கிறாங்க? எல்லாம் ஒன்று தான். குரான் தான் வேதம், குரான் தான் வசனம், குரான் தான் ஞானம், அறியாதவற்றை கற்றுத் தருவது குரான் தான் சொல்லி வரட்டுவாதம். இதுக்கு பேர் என்னது? வரட்டுவாதமாக இதை ஒரு மறுப்பார்கள். அப்போ இதுவும் குரானுக்கு ஹதீஸை பின்பற்றுவதற்கு என்னவா இருக்குது? ஆதாரமாக இருக்குது. அதே மாதிரி இது 54 அதோடு சேர்த்துக்கிறங்க. 54 பக்கத்தில் உள்ளது முந்தைய நபிமார்களுக்கு இப்படி தான். அதில் என்ன சொல்லப்படுது? ரசூலுல்லாவுக்கு எப்படி வேதத்தை கொடுத்து விட்டு விளக்கம் சொல்கிற அதிகாரத்தையும் எல்லாம் கொடுத்தானோ, முந்தின நபிமார்களுக்கும் இதே மாதிரி ஹிக்மத்தை கொடுத்துருந்தான். வேதத்தையும் விளக்குவாங்க, அவங்களும் ஞானத்தை சொல்லுவாங்க. அவங்களும் சில விஷயங்கள் என்ன செய்வாங்க, அவங்க மனசில் எல்லாம் போட்டு அதை சொல்ல வைப்பாங்க. அதையும் நம்ம என்ன செய்யணும், ஏற்றுக்கொள்ளணும். அது தொடர்பாக உள்ளது. 6வது 56 பக்கம் 6வது அத்தியாயத்தில் 84 இருந்து 89 வரைக்கும் 5 வசனம். இந்த 5 வசனத்தில் பல நபிமார்களுடைய பெயரல்ல பட்டியல் போடுறோம். இந்த 5 வசனத்துலையும் அந்த பட்டியலில் எத்தனை போடுறோன்னா 18 நபிமார்கள் சொல்லப்படுது. அந்த 5 வசனத்தை வரிசை எடுத்தீங்கன்னா மொத்தம் எத்தனை நபிமார்கள்? 18 நபிமார்கள் சொல்லப்படுது. இந்த 18 நபிமார்களில் என்னது? அதாவது இசாக்கையும் யாக்கூபையும் வழங்கினோம், அவருக்கும் நூவுக்கும் வழி தோன்றலுக்கும் தாவூது, சுலைமான், அய்யூபு, மூசா, ஹாரூன், ஜக்கரியா ஆகியோருக்கும் நேர்வழி காட்டினோம். இப்படின்னு வரிசையான செய்து மொத்தம் 18 நபிமார்கள் இந்த வசனங்களில் சொல்லப்படுறாங்க. இதில் என்ன அல்லாஹ் சொல்கிறான்னு கேட்டால் 18 பேரையும் சொல்லிவிட்டு இவங்களுக்கெல்லாம் நம்ம வேதத்தையும் கொடுத்தோம், அதிகாரத்தையும் கொடுத்தோங்கிறான் அல்லாஹ். இந்த 18 பேரையும் சொல்லிவிட்டு இந்த 18 பேருக்கு நம்ம என்ன கொடுத்தோம்? வேதத்தையும் கொடுத்தோம், அதிகாரத்தையும் கொடுத்தோம். இப்போ வேதம் அர்த்தம் விளங்குது, வேதத்தை கொடுத்தோன்னா எல்லாருக்கும் விளங்குது. அதிகாரத்தை கொடுத்தோம்னா அதிகாரம் 2 வகையான அதிகாரம் இருக்குது. ஒன்று அரசாட்சி, அரசாட்சியை கொடுக்கறதுங்கிறது ஒன்று. இன்னொன்று என்னது? மார்க்கத்தில் ஹலால் ஹராம், அது செய்யாது என்று அந்த ஆன்மீக அதிகாரம். 2 அதிகாரம் இருக்கிறது. இதில் அரசியல் அதிகாரத்தை சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது? இவ்வளோ பேர் ராஜாக்களை இருக்கலை. இந்த 18 பேர் ராஜாக்களாக இருந்திருந்தாங்கன்னு சொன்னால் நம்ம என்ன செய்யலாம்? அதிகாரத்தை கொடுத்தான்ல, அவர் தான் ஜனாதிபதியாக இருந்தாருங்களாம். இந்த 18 பேரில் பல நபிமார்கள் என்ன செய்யலை, அதிகாரத்தில் இருக்கவே இல்லை. உதாரணத்துக்கு ஒருத்தர் ரொம்ப தெரிஞ்சது, 18 பேரில் ஈசா நபி வர்றார். 18 பேரில் யார் வர்றா? ஈசா நபி எங்கே அதிகாரியாக இருந்தாரோ அவங்க கருத்துப்படி கொல்லப்பட்டார். நம்ம கருத்துப்படியும் கொல்வதற்கு தூக்கிட்டு போகும்போது ஏமாற்றி எல்லாம் அறிஞ்சிட்டான், எடுத்துக்கிட்டான். அப்போ அவர் அதிகாரியாக இல்லை. அவர் ஒரு அதிகாரிகளுக்கு பயந்து நடங்கக்கூடிய வகையில் நிறைய நபிமார்கள் இருக்கிறது. பளிச்சுன்னு தெரிஞ்ச உதாரணம் என்ன? அந்த லிஸ்ட்டில் யார் வர்றா? ஈசா நபி வர்றார். ஈசா நபிக்கு எங்கே அதிகாரத்தை எல்லாம் கொடுத்தான்? 18 பேருக்கு அதிகாரத்தை கொடுத்தோங்கிறான். அந்த 18 பேரில் ஈசா நபி ஒரு ஆள் ஒருத்தருக்குமே கொடுக்கல. பார்த்தீங்கன்னா ஜக்கரியா இருக்கார், அவருக்கும் அதிகாரம் கொடுக்கல. ஈசா நபி காலத்திலாம் இருக்கிறாரு. அப்போது ஒரு ராஜா ஜக்கரியா, யஹ்யா, ஈசா, இந்த 3 பேர் ஒரு காலத்தில் உள்ளவங்க. ஜக்கரியா நபியுடைய மகன் யஹ்யா. அப்போ யஹ்யாவும் ஈசாவும் சம காலத்தில் உள்ளவங்க. ஈசா நபியுடைய தாயார் மரியமை வளர்த்தவர் இவர் தான். யார் வளர்த்தா? ஜக்கரியா நபி வளர்க்குறாங்க. அப்போ ஜக்கரியா நபி, மரியம், ஈசா, யஹ்யா எல்லாம் ஒரு காலத்தில் உள்ளவங்க. இந்த காலத்தில் வேற ஒருத்தன் ராஜாவாக இருந்தான். யஹ்யா ஜக்கரியாவை ராஜாவாக இருந்தால் இயேசுவை கொல்லறதுக்கு முயற்சி பண்ண மாட்டாங்க. ஜக்கரியா ராஜாவாக இருந்தார்னு சொன்னால் அவர் எப்படி இயேசுவை கொல்ல முயற்சி பண்ணுவார்? அப்போ இந்த 3 பேர் ராஜாவாக இல்லை.
அதாவது சக்கரியா ராஜா இல்லைங்கிறது தெரிகிறது, யஹியா ராஜாவா இல்லை, அதே மாதிரி ஈசாவும் ராஜாவா இல்லை, ஆனால் அதிகாரத்தை கொடுத்தேங்கிறான். இல்லை, அதிகாரத்தை கொடுக்காம இருந்துக்கிட்டு அதிகாரத்தை கொடுத்தேங்கிறான். அப்போ இந்த அதிகாரம் எதை சொல்லலை? ஆட்சியை பற்றி சொல்லலை. அதாவது மார்க்கத்தில் அவங்க சொன்னாலும் நீ கேட்கணும், அந்த அதிகாரம் தான். அவர் என்ன செய்வார்? இதை சுண்ணத்தும்பார் செய்யணும், நீ இது கடமை விடுன்பார் விடணும், நீ இதை ஹராம்னு சொல்லுவார், நீ அதை ஏற்றுக்கிறணும். அப்போ அவங்களுக்கு வேதத்தையும் கொடுத்து விட்டு எதை செய்யலாம் செய்யக்கூடாது என்று முடிவை சொல்லுகிற அதிகாரத்தையும் நம்ம கொடுத்தோம், இவர்களுக்கெல்லாம் கொடுத்தோங்கிறான். முடிவில் என்ன செய்கிறான்னு கேட்டால், இதை யாராவது மறுப்பார்களே ஆனால் இந்த காபியர்களுக்கு பதிலாக வேற ஆள் அனுப்பிடுவோங்கிறான். இதை மறுக்கிறவன் காபிருங்கிறான். அந்த வசனத்தில் என்ன சொல்கிறான்? வேதத்தையும் கொடுத்ததோடு அதிகாரத்தையும் கொடுத்ததை மறுத்தா நம்ம என்ன செய்வோம்? மறுக்காத வேற ஒரு கூட்டத்தை கொண்டு வந்துடுவோம் அப்படிங்கிறான். அப்போ இறை தூதர்கள் அனைவருக்குமே வேதம் மட்டும் கொடுக்கப்படுவதில்லை, அவங்க சட்டத்திட்டத்தை சொல்லுகிற அதிகாரத்தையும் அல்லாஹ் கொடுத்துருக்கிறான். அப்போ அந்த அதிகாரத்தின் அடிப்படையில் அவங்க சொல்வார்களே ஆனால் அல்லாஹ் கொடுத்து அவங்க சொல்கிற காரணத்தினால் அது அல்லாஹ்வுடைய சட்டம் தான், அது அல்லாஹ்வுடைய கட்டளை தான், அல்லாஹ்வுடைய கட்டளை வாங்கி தான் அவர்கள் சொல்லுகிறார்கள் என்கிற ஒரு கருத்து இந்த வசனத்திலே நமக்கு என்ன செய்கிறது? விளங்குகிறது. அதாவது 66 84 to 89. அப்போ இது வரைக்கும் பாதி பார்த்துருக்குறோம். மீது உள்ளது பாப்பா. இது முக்கியமான பாயிண்ட். ஏன்னா நீங்கள் ஹதீஸை பற்றி சொல்லும்போது என்ன வரேன், இந்த குரூப்பை நீங்கள் சந்திப்பீங்க, கொஞ்சம் நிறைய தலையெடுத்துட்டு வர்றாங்க விளங்காத மக்கள்கிட்ட இந்த பொய்யான ஹதீஸுகள். அது காரணமே இவங்க தான். நம்ம ஆளுக்கு இந்த ஹதீஸில் குரானுக்கு முரண்பட்டாலும் ஏற்றுக்கிறணும்னு சொல்லிவிட்டாங்களா, இதை வச்சு தான் ஆளுகளை பிடிக்கிறாங்க. இவங்கள்ட்ட பேசி சரியாக இல்லாததுனால அவன் என்ன செய்கிறான்னு கேட்டால், சாலிமுடைய ஹதீஸு, இந்த சொன்னாங்களே அந்த லிஸ்ட்டில் சாலிமு ஹதீஸு, ரசூல்லாவுக்கு சூனியம் வைக்கிற ஹதீஸு, இந்த அஜ்வா பேரிச்சம்பழம் ஹதீஸெல்லாம் சொல்லி பாருங்கள் பொய் தானே, இது நெசம்ட்டு நிரூபித்து காட்டுங்கிறான். நம்மளே பொய்யின்ட்டு அவன் வேறு பேச முடியாது. நம்ம அதை நம்பணும்னு சொல்லும்போது அவனுக்கு என்ன முடியலை, எப்படி ரெண்டையும் நம்புறது, முரண்பட்ட ரெண்டை எப்படி நம்புறது அப்படின்னு சொல்லி குரானே நம்ப சொல்கிறீங்க, அது மாற்றமாக இருக்கிற ஹதீஸை நம்ப சொல்கிறீங்க, ரெண்டில் ஒன்று தான் நம்ப முடியும் அப்படின்ற ஒரு அடிப்படையில் ஆட்களை பிடிச்சிட்டு போகிறான். இந்த அகல குரானை போன எல்லாருமே யார் போனாங்க நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா, இந்த சுன்ன ஜமாத்துக்காரன் போகவே மாட்டான். அகல குரானை போனது யார்? சுன்ன ஜமாத்து, இந்த மதுஹப் தப்லீக்காரன் எவனாச்சும் அகல குரானு போனான்னு பாருங்கள், அவன் போக மாட்டான். தௌஹீத் ஜமாத்துக்காரன் ஒருத்தன் போக மாட்டான். தௌஹீதுன்ற பேரை வைத்துக்கொண்டு இந்த எல்லாம் 3 ஆதாரம் 4 ஆதாரங்கிறாங்களே, தௌஹீதுங்கிற பேரில் இந்த இயக்கத்துக்காரன் தான் அகல குரானை போயிருக்கான். அதான் சொல்கிறேன், இந்த குரூப்புகள் இப்போ நம்மளேருந்து ஒருத்தன் போவோம். ஏன் நம்ம அந்த ஹதீஸை ஏற்றுக்கிறோடைய அளவுகளை கரெக்டாக மக்கள்கிட்ட வைக்கணும். அந்த ஹதீஸ் யாரை ஏற்றுக்கிற சொன்னால் அந்த ஹதீஸ் முறைனா அதை விட்டுரு, அதுக்கு ஏன் ஒட்டுமொத்தமாக நீ மறுக்கிற அப்படின்னு நம்ம சொல்லி கொடுக்குறோம். அப்போ இவன் கரெக்டாக இந்த நிலைப்பாட்டில் நீ கொண்டு போனீங்கன்னா இங்கேருந்து என்ன செய்ய மாட்டான், அகல குரான் வரமாட்டான். அவங்க என்ன செய்கிறாங்க, ஹதீஸு குரானுக்கு முறைனா இருந்தாலும் நீ அதையும் ஏற்றுக்க. எப்படி நான் ஏற்றுக்கிறேன்னு கேட்குறான். ஏற்றுக்கிறது தான் செய்யணும். அப்போ மொத்தத்தையும் நான் மறுத்துட்டு போயிடுறேன். இப்போ குரான் நீ மறுக்க சொல்கிற அப்படின்னு அவன் போயிடுறான். இந்த விருதுநகரில் போனாங்க பாருங்கள், விருதுநகரில் எல்லாரும் முதல்ல விருதுநகர் தான் ஆரம்பம். இதுக்கு ஆரம்பமே இது. இந்த குரூப்பெல்லாம் உண்டானதுக்கு முக்கியமான காரணம் யாருன்னு கேட்டால், விருதுநகரில் ஒரு கூட்டம் போனாங்க. அவனும் யாராக இருந்தாங்கன்னு கேட்டால், இந்த திருச்சியில் அபூபக்கர் ஒருத்தர் இருக்கார்ல, அந்த ஆளுடைய ரசிகர்களாக இருந்தாங்க. அவங்களும் இந்த கொள்கையில் உள்ளவங்க. அதாவது குரான் ஹதீஸுடைய இந்த அளவுகள் தெரியாது, மார்க்க அறிவு கிடையாது, சும்மா வரட்டுவாதம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அவனும் பூரா அப்படி இருந்தாங்க, அகல குரானை போனாங்க. போயிட்டு இப்போ மார்க்கம் இல்லாமல் போயிட்டாங்க. அதே மாதிரி இளையாங்குடியில் ஒரு குரூப் போனாங்க. அவங்களும் யாருன்னு கேட்டால் இந்த ஆளுடைய அவர் அந்த அபுபுதுல்லா குரூப் தான். அது அவங்க சுத்தமாக அவன் அதில் உள்ள எல்லாருமே என்ன வாங்கிட்டாங்க, ஒரு ஜாகிலான ஒரு ஆளை தலைவராக ஏற்றுக்கொண்டு போனால் அவங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் திணறும் போது அங்கிட்டு போயிடுறாங்க. அந்த இளையாங்குடி குரூப்பு. இங்கே மெட்ராஸில் இருக்கிறதெல்லாம் அந்த இளையாங்குடி குரூப்பு தான். எல்லாம் அந்த நம்மளோட இருந்தவங்க கிடையாது. அதே மாதிரி ஜாக்கில் அந்த புதுப்பேட்டை தமிழ் அன்சாரி ஜாக்குடைய மாவட்ட தலைவராக வச்சுருந்தாங்க, தமிழ்னு ஒரு ஆள். அவன் அந்த ஆள் அகல குரானை போனான். எதனால் போனால், இவங்க கொள்கையினால தான் போனான். இவங்க என்ன கொள்கை வச்சுக்கிறாங்க, ஹதீஸு குரானுக்கு மாற்றமாக இருந்தாலும் ஹதீஸ் தாங்கிறான். இதை சொன்னீங்கல்ல அகல குரானை தான் போவான் அவன். அப்போ இவங்க என்ன குரானை மறுக்க சொல்கிறாங்க, குரானுக்கு மாற்றமாக இருக்குன்னு சொல்கிறோம், மாற்றமாக இருந்தாலும் ஏற்றுக்கங்கிறாங்க. குரானை கவலைப்படுத்துகிறான்னு அவன் நினைக்கும் பொழுது அவன் எங்கே போவான், அங்கே தான் போவான். இங்கே நம்மள்ட்ட சொன்னான்னு வைங்க, இப்போ குரானுக்கு மாற்றமாக இருக்கும், மாற்றமாக விட்டுரு. நம்மள்ட்ட என்ன செய்வோம், குரானுக்கு மாற்றமாக இருக்கும், மாற்றமாக தான் விட்டுறா, மற்றதை எடுத்துக்கடாமோ நம்ம புசுக்குன்னு போயிடும். இங்கேருந்து ஆள் பிடிக்க இயலாது.
நம்ம சொல்லக்கூடிய நிலைப்பாட்டில் மக்களை கொண்டு போனால் எந்த ஒரு ஆளை இங்கேருந்து இந்த நிலை நம்மளில் உள்ள எவனாவது போனான்னா ஆக்டிவாக இருந்தவன் போக மாட்டான். அறகுறையாக விளங்காமல் வந்து நுழைஞ்ச வேண்டாம் ஒருத்தர் 2 பேர் போயிருப்பானே தவிர ஒரு நின்று இந்த தாயாக பிரச்சாரகராக களத்தில் நின்று விளங்கி இருக்கிறானே அப்படிப்பட்ட ஒருத்தன் வந்து எந்த காலத்துலையும் என்ன செய்ய மாட்டான், அகல குரான் போகவே மாட்டான். அவன் முன்கிரல் குரானுங்கிற 1000 ஆண்டு எல்லாருக்கும் தெரியும். அதனால் வந்து இந்த குரான் இந்த பேசிக்கான விஷயத்தை நீங்கள் என்ன செய்யணும், எல்லா இடங்களையும் ஆழமாக பதிய வைக்கணும். மக்கள் மத்தியில் குரான் ஹதீஸ் உடைய அந்த ரூல்களை விளங்க வைக்கணும். இன்ஷா அல்லாஹ் மீதி உள்ள நாளை பார்ப்போம்.